வணக்கம். வெல்கம் டு ஷாரோன். ஐயோ! ஷாரோன் இங்க இருந்து வருது. அதுக்கு அவரே ஷாடோ ஷாடோ வகீரா பாட்காஸ்ட். ஆஸ் யூசுவல் நான் வந்து நம்ம டாபிக் என்ன பண்ண வச்சு கடைசியா நாங்க உப்புமாவே கிளறலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி கிளறின உப்புமா தான். ஒண்ணும் இல்ல, பிரஸ் த பட்டன். ஒரு சினாரியோ வரும். அந்த சினாரியோ வந்து எஸ், நோ. இந்த பட்டனை அமுக்குனா ஒரு சினாரியோ நடக்கும். இந்த பட்டனை அமுக்காம விட்டா ஒரு சினாரியோ நடக்கும். அப்படி வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்ல போறாங்க. எதுக்கு அந்த பட்டனை பிரஸ் அந்த சினாரியோட அவங்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணுவாங்களா இல்ல அந்த பிரஸ் பண்ண மாட்டாங்களான்னு. இதுக்கு இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனா அப்படி சொன்னா நம்ம மறுபடியும் ஏன்டா அரசியல் பேசணும்னு சொல்லுவாங்க. வேண்டாம், நம்ம அதை கடந்து செல்லலாம். டிஎம்கே வின் பண்ணலாமா வின் பண்ண ஐயா, நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன், விட்டுருங்க. ஓகேங்க. சரி, இந்த क्वेश्चन யாரா ரீட் பண்ணீங்க? அப்படியே ஆரம்பிச்சிடலாம். ஹலோ. ஓகே, நம்மளுக்கு வந்திருக்கிற முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, யூ கேன் ஃப்ளை பட் யூ வில் டை அட் 40 years old. உங்களால் பறக்க முடியும், ஆனால் நீங்கள் 40 வயதுக்குள் இறந்து விடுவீர்கள். என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க. நான் வந்து பட்டன் அமுக்க மாட்டேங்கயா. அமுக்க மாட்டீங்களா? ஆமா, யூ கேன் ஃப்ளை பட் யூ கேன் பி மில்லியனியர்னு சொல்லியிருந்தா மேபி அமுக்கத்துக்கு வாய்ப்புகள். ஐ மீன் யூ கேன் பி அ மில்லியனியர் பட் டை அட் 40னா ஓகே, மேபி அமுக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் பறக்கிறத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதேதான். குரலி வித்த காமிக்கலாம்ல, பறந்து ஒரு அமௌண்ட் பார்க்கலாம். ஓகே, நீங்க சொல்லுங்க. யார் என்னையவா? ஓகேங்க. ஐயா, எனக்கு வந்து நான் அப்பயே சொன்ன மாதிரி தான். லைக் எனக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கு, நான் என்ன கொஞ்ச நாள் செத்து போயிருவேன்னா நான் வந்து கிளிக் பண்ணி 40 வயசு வரைக்கும் வாழ்ந்துருவேன். இல்ல லவ்விங் ஃபேமிலி அந்த மாதிரி நல்ல செட்டில் ஆயிட்டேன்னா அதை நான் கிளிக் பண்ண மாட்டேன். நான் இருக்கிறதே அப்படியே ஜாலியா இருந்துப்பேன். பறக்கிறதுல எனக்கு பெரிய ஒரு இது இல்ல. ஓகே, அப்ப பறக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்லைங்க, பறக்கலைங்க. ஓகே, சோ எனக்கும் அதேதான். 40க்குள்ள ரொம்ப சின்ன வயசு. இன்னும் 10 வருஷத்துல 40 தானேங்க. அதுதாங்க. This is unwanted information. irrelevant current situation. அதெல்லாம் இல்ல, கண்டுக்காதீங்க அவங்க சொல்றதெல்லாம். ஓகே, நானும் அமுக்க மாட்டேன். 5 வருஷம் தான் 40 வயசு. ஆமாமா, 2 வருஷத்துல 40 வயசு நீங்க சொல்லுங்களேன். அது ரொம்ப பச்சையா தெரியும். ரொம்ப 35 டீசெண்டா இருக்குங்க. கரெக்ட் தான். ஓகே, சோ எத்தனை பேர் பிரஸ் பண்ணிருக்காங்கன்னா 29%. ஓகே, நிறைய பேர் வேணா ஓகே சொல்லல. கரெக்டா? ஆமா, 71% பேர் பிரஸ் பண்ணல, நம்மள மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. ஓகேங்க, பக்கா. இதுல கொடுமை என்னன்னா, இந்த 29% நீ என்ன சொல்ல போன்னு தெரியும் எனக்கு. வேணாம், விட்டுரு. 29% கூட ஏதாவது சொல்லுங்க. என்னது எனக்கு தெரியல. திமுக 29 இல்ல எப்படி 29% யோசிக்காம லூஸ் பண்ணி அமுக்குனாங்களோ அது மாதிரி நிறைய பேர் அமுக்கிருக்கானுங்க. ஐயோ ஐயா, இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுன்னு சூடத்துல அவங்கிட்ட சொல்லியா? அது அவங்கிட்ட சொல்லு. ஐயோ, எதுக்கு தேவையில்லாம போய் படுத்தா இன்னும் தூங்கிடலாம். நாளைக்கு வேலைக்கு போகணும். ப்ளீஸ் அடுத்த கண்டென்ட் தாவுங்க ப்ளீஸ். அடுத்த கேள்வி. You will stop nationwide healthcare, but the government will shut down, causing thousands to go homeless. என்னங்க புரியல எனக்கு இது. எனக்கு கேட்கவே இல்ல. ஹலோ சூர்யா, கேக்குதுங்களா? ஹலோ ஐயா, நீங்க பேசுறது கேக்குதுங்க. நாங்க பேச கேக்குதுங்களா? கேக்குது ஐயா. என்னைய கேட்கவே இல்ல, மறந்துட்டீங்க. ஓ ஐயோ, அப்படி கேட்கல ஐயா. சாரிங்க, நீங்க சைலண்டா இருந்தீங்களா? சரி, வந்துட்டு ஹாய் ஹலோ சொல்லுவீங்கன்னு நினைச்சேங்க. கேட்டுட்டு இருந்தேயா. நைஸ் ஐயா, எல்லாரும் சேர்ந்துதான் ஐயா டாபிக் சூஸ் பண்ணாங்க, என்னைய மட்டும் கோத்து விடுறாங்க. சொல்லிட்டேன் 3 பேரும் சூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டேங்க. ஓகே நைஸ் ஐயா. ஓகே தானே டாபிக்? ஓகேடாயா. இல்லனா இப்ப நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு வேற டாபிக்கா பேச முடியும். டாபிக் டிஸ்கஷன்ன்ற பேர்ல அவ்வளவு நேரம் பேசி கடைசியில புதைச்ச பணத்தை தோண்டி எடுத்து அத போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. ஐயா, இது ஒன்றும் புதுசு இல்லையா எங்க பாட்காஸ்டுக்கு? நீங்க பழைய எபிசோட கேட்டு பாருங்க. பொணந்தண்ணி எபிசோட்னு சொல்லுவானுங்க ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல. அந்த மாதிரி செத்த துண்டு விடியா. ஓகே தெரியல. இல்லையே சொல்லுவானுங்க. சரிங்க, கொஸ்டின் கேளுங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுங்களா ஐஸ்வர்யா? அந்த பறக்கிற கொஸ்டின் தானே. நான் பறக்குறோம், பறந்தே ஆகுறோம். நான் என்ன சொல்லுவேன்னு தெரியும், அதனால. ஓகேங்க, ஓகே அண்டர்ஸ்டுட். பறக்குறோம். ஓகேங்க. இது என்னன்னா, இந்த பட்டனை நீ அமுக்குனீனா நீ வந்து நேஷன் இந்த ஹெல்த் கேர் இருக்கட்டுமா, ஹெல்த் கேர் வந்து ஒரு நேஷனல் லெவல்ல இருக்கிற ஹெல்த் கேரை நீ ஸ்டாப் பண்ணிட முடியும். பட் அதே சமயத்துல கவர்மெண்ட் வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
அந்த ரீசன்னால ஒரு இன்னும் ஹோம்லெஸ்னஸ் வந்து இன்னொரு 1000 கணக்குல அதிகமாயிடும். ஓ! ஆக்சுவலா எதுக்கு ஹெல்த் கேரை ஸ்டாப் பண்ணணும்? ஹெல்த் கேர் ஸ்டாப் பண்ணாட்டி கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆயிரும். அதனால thousands ஆஃப் பீப்பிள் ஹோம்லெஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஹெல்த் கேரை ஸ்டாப் பண்றீங்களா? இல்ல இன்னும் நெறைய பேர வந்து ஹோம்லெஸ் ஆக்குறீங்களா? அந்த மாரி கேக்குறாங்க. ஐ மீன் ஹெல்த் கேர் இன் தி சென்ஸ் யாருமே மேபி ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போறதுக்கு யாருமே இல்லாத ஒரு இது மாதிரி இருக்கும். 2மே டிசாஸ்டரா தான் இருக்கு. எதத்த கிளிக் பண்றது? இப்படிதான் இருக்கும் கொஸ்டின். ஓகே. இல்ல ஹாஸ்பிட்டலுக்கான நீட் இல்லாம போயிடும்னு சொல்ல வராங்க அந்த பட்டன் அமுக்கிறது மூலமா. அப்படியா சொல்றாங்க? நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்னு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருக்கும். இப்போ அது மாதிரி இருக்கும். ஓ! அப்படிதான் நான் என்ன பாசிட்டிவா நினைச்சேன்னா தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகே. ஓகே. ஷட் டவுன் சரி விடுங்க, நெக்ஸ்ட் போயிடலாமா? இருங்க. நெக்ஸ்ட் கேம் போறீங்க. ஆன்சர் பண்ணுங்க. இது புரியலைங்க. சரி. இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஹோம்லெஸ்ஸா இருந்தா கூட ட்ரீட்மெண்ட் முக்கியம்ல. ஸோ கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனாலும் ஹோம்லெஸ்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. ட்ரீட்மெண்ட் இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன்ல நான் கிளிக் பண்ணுவேன். பிரஸ் பட்டன். அப்படியே செகண்ட் பிரஸ் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். அப்போ சரி பிரஸ் பண்ண மாட்டேன். அப்படின்னா ஆமா ஐ வில் நாட். நானும் ஐ வில் நாட். மைல்ஸ் ஓகே. ஆனா சொல்லிட்டேன். நானும் தான். சூர்யா ஐயா. நானும் தாங்க ஐயா. ஓகே. ஆமா 22% பேரு அமுக்க மாட்டேன்னு சொல்லி அமுக்கிருக்காங்க. 78% அமுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, இது என்னங்க இது? யூ கெட் த எபிலிட்டி டு ஃப்ளை பட் யூ கான்ட் யூஸ் த இன்டர்நெட் எனிமோர். என்னையா இது ஃப்ளைன்னு வந்துக்குது. பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். பறந்து என்ன கொடுங்க போறோம். ஐயோ ஐயா நீங்க தானங்க பறக்கிறோம்னு சொன்னீங்க சூர்யா. அது நான் வேற ஒரு பர்பஸ்க்கு சொன்னேன். மாபியஸ் வந்து யூ கேன் ஃப்ளை பட் யூ கேன் பி இன்விசிபிள் சொன்னா கூட யூ கேன் பி இன்விசிபிள் பட் இன்டர்நெட் இல்லனா கூட பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆமா. நம்ம எல்லாரும் இன்டர்நெட் பர்சனாலிட்டிஸ் அந்த மாதிரி தான். ஆபீஸ்ல நத்திங் பட் யூ கான்ட் யூஸ் இன்டர்நெட்னா கூட நத்திங்க தான் அமுக்குவாரு அவரு. ஐயோ இன்டர்நெட் தூக்கி குப்பையில போடுறாங்க. அவர் வாழ்றாரு. இருங்க நாங்க வந்து புகை சாமி காட்டுவோம் அவருக்கு. எங்க வீட்டு மொட்டை மாடல புகையை கொளுத்துவேன் நானு. அந்த புகையை பார்த்துட்டு ஜாங்கோ வீட்ல இருந்து ஒரு புகையை கொளுத்துவாங்க. அங்க இருந்து மாபியஸ் வீட்டு மொட்டை மாடல பார்த்துட்டு ஓகே ஜாயின் பண்ணணும் சொல்லி ஜாயின் பண்ணுவாரு. ஆனா ரியல் கிசாமே மாபியஸ் தான். அவர்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் மண் தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆமா ஜாங்கோ புகை சாமி அனுப்பிச்சியா? அனுப்பல இந்த வாட்டி. கேட்டேன் இல்ல வரலன்ட்டாப்ல. என்ன கலர் போக அதுக்கு ஐயா இல்லைன்னா லைக் இது பாப்போம். நான் இன்னொரு ஐயோ தப்பா சொல்றேன். லைக் வேற மாதிரி எடுத்து வச்சிருந்தேன் கண்டென்ட். அது ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அந்த மாதிரி போலாமான்னு சொல்றீங்களா? நீ எதையாவது பேசுவேன் சொல்லு. பேசியா கேட்டுட்டு வர. ஐயா இந்த புகையை விடுங்க. போயஸ் கார்டன்ல புகையா வந்துன்னு இருக்கு பாத்தீங்களா? இத பத்தி பேச வேணாம்னு சொன்னோம். மறுபடியும் அங்கேயே வந்துங்கிறோம். வயிறு இருந்துச்சாங்க புகையா வந்துருக்கு. சரி ஓகே ஐயா நீங்க அப்ப ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. இது ஓகேன்னு பாருங்களா? கடந்து சென்றலாம். ஓகேவா? இது சூர்யா கேட்டேன். பறக்கிறது வந்து எவ்வளவு நோபடி சூசஸ் பறக்கிறது. பறக்கிறத தவிர நீங்க எது வேணாலும் சொல்லுங்க ஐயா. ஓகே. இப்ப வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து உங்கள்ட்ட ஒரு புக் குடுக்குறாங்க. ஓகேவா? அதுல எப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் இருக்கும். பட் 2 கண்டிஷன் இருக்கு. எய்தர் ஃபைனல் பேஜ மட்டும் தான் ரீட் பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு நடுவுல ரேண்டமா அவரா சூஸ் பண்ணி ஒரு பேஜஸ் குடுப்பாரு. அத மட்டும் தான் ரீட் பண்ணணும். இந்த 2ல எத எடுப்பீங்க? அந்த மாதிரி கேக்குறேன். ஆனா ரெண்டுத்துலயாச்சும் சூஸ் பண்ணி ஆகணுமா? ஆமா பண்ணியே ஆகணும். அப்படின்னா அவனே சூஸ் பண்ற ஒரு பேஜ் சூஸ் பண்ணிப்பையா. ஃபைனல் பேஜ் படிச்சுட்டு நான் நிம்மதி இல்லாம போறதுக்கு அவன் ஏதோ ரேண்டமா சூஸ் பண்ண பேஜ் கிடைச்சா பரவாயில்லன்னு தோணுது. ஓகேங்கய்யா. சரி மத்த 2 பேரு? கிளைமேக்ஸ் தெரிஞ்சுச்சா போர் அடிக்குமே படம். அந்த மாதிரிதான். கிளைமேக்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா படம் போர் அடிக்காது. ஓகே ஓகே. புரியுதுங்கய்யா. ஐயா சூர்யா ஐயா ஜாங்கோ ஐயா உங்க ஒப்பீனியன்? எனக்கும் சேம் தாங்கயா. உள்ள இருக்கிற பேஜ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே. சரி ஐயா சூர்யா ஐயா நானு கடைசி பேஜே பாத்துருவேன். என்னதான் நடக்குது பாப்போமே அப்படின்னு சொல்லி. பாத்துருக்கீங்களா? ஏங்கய்யா? அகைன் பறக்கிறோம் பறந்தே ஆகிறோம். ஹோட்டல்ல இருக்காங்க போறாங்க அந்த நிலைமை. சூரி பறக்கிறத பத்தி பேசினா எனக்கு இதுதான். இந்த கார்ட்டூன்ல எல்லாம் செத்து போயிட்டா அந்த ஆவி பறக்க பாருங்க அப்படியே மேல வெள்ளையா. ஐயா சினிமா கடப்புக்குள்ளடா கிளைமேக்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். நார்மல் லைஃப்ல எல்லாரும் கடைசி பேஜும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆமா பாடையில படுக்க போட்டு அனுப்பிடுவானுங்க. அதனங்க சொல்ல வரீங்க? யாரையாவது அழுகுறா அதெல்லாம் பாக்க இல்லையா சொல்றேன் லைக் கடைசி பேஜ் மட்டும் தான். அந்த கடைசி பேஜ்ல எப்படியும் கண்டென்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாரு. அப்படி சொல்றாரு. அப்படியா?
ம். எனக்கு ஃபியூச்சர் அதனால தெரிஞ்சுக்கிறதே அது ஒரு ட்ராமா தான். ஏன்னா கொரோனா வரும்னு நம்மலாம் நெனச்சு பார்த்தோமா? அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டா என்ன? ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதுக்கு ரெடியா இருக்கான்ல அதுக்குன்னு. ஆமாங்கய்யா. அது கரெக்ட்டு தான். ஆனாலும் எனக்கு கடைசி பேஜ் மேல தான் கண்ணா இருக்கு. நான் அதையே சூஸ் பண்றேன். ஓகேங்க. ஆப்ஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஓகே. அடுத்த கேள்விக்கு ம். போட்டுமா? ம். இப்ப எப்படின்னா, இது மேட்ரிக்ஸ் படம் பார்த்திருக்கீங்கல்ல? லைக் கதையா தெரியும்ல? பார்த்திருக்கோம். ஆ அதுல எப்படின்னா, லைக் உங்களோட நீங்க நெனைக்கிற மாரி உங்களால ஒரு ஸ்டிமுலேஷன்ல வாழ முடியும். சாரி சிமுலேஷன்ல வாழ முடியும். ஓகே. அதுக்கு போயிடுவீங்களா? இல்ல இந்த மாரி ரியல் வேர்ல்ட்லயே இப்ப ஸ்டிமுலேஷன். ஓகே. அடுத்த கேள்வி. ஐய்யய்யோ! என்னங்க? ஏங்க இப்ப இருக்கிற வாழ்க்கை பிடிக்கலைங்களா உங்களுக்கு? ஐயா, நீங்க அதே மேட்ரிக்ஸ் படத்துல பார்ட் 2ன்னு நெனைக்கிறேன். அதுல ஒருத்தன் சொல்லுவான், அந்த டீம்ம ஆ போட்டு குடுத்துருவான் ஒருத்தன் தெரியுமா? அந்த தெரியாது. வைரஸ் கிட்ட போய் போட்டு குடுத்துருவான் அவன். அவன் போட்டு குடுத்தா அவன் நேத்து அவன் டீல் பேசுவா. "நீ என்ன ஆ பண்ற? நான் வந்து திரும்பி இந்த ரெபல் கேங்க வந்து நீ போட்டு தள்ளிடு. ஆ நான் வந்து எங்க ஓப்பனிங் சொல்லி தரேன் உனக்கு. என்ன ஓ நான் வந்து திரும்பி வந்து அந்த 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 குக்கும்ல வந்து பிளக் பண்ணிக்கிறேன்னு, என்னைய வந்து அந்த உலகத்துல இருந்து பெரிய ஒரு பணக்காரனாவோ, இல்ல ஒரு மூவி ஸ்டாராவோ என்ன ஆக்கி விட்டுரு. ஓ! அது போதும் எனக்கு. இப்ப என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? இப்ப நான் ம். எதுக்கு நான் உண்மைய தெரிஞ்சு நான் என்னத்த பண்ண போறேன் நானு? இந்த ஸ்டேக் வந்து ஓகே. உண்மை இல்லன்னு எனக்கு தெரியும் எனக்கு. அதுக்கு நான் அங்க போய் இப்ப பொய்யே எனக்கு பரவாயில்லன்ட்டு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவான். ஓஹோ! இது வந்து ஓகே. விஜய் வரதராஜ் கூட பேசியிருப்பான் ஒரு வீடியோல. நீ பார்த்திருக்கா தெரியும். விஜய் வரதராஜோ அந்த இவனும் பிலிப்ஸ் சாகாவோ பேசியிருப்பானுங்க ஒரு வீடியோ பார்த்திருக்கீங்களா? இல்லைங்க. பார்த்ததில்ல. அதுல ஒருத்தன் பேசிப்பேன். எனக்கு சின்ன வயசுல அவன் யோசிப்பான், அட பாவி இவ்வளவு மோசமான இருக்கானே டீமை போட்டு குத்தானே யோசிச்சோம். பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அவன் பண்ணது கரெக்ட்னு. ஓகேங்க. ஐயா நீங்க 2 பேரும் ஐயா வந்து சிமுலேஷன் தான். ஜாங்கோ ஐயா அண்ட் சூரி ஐயா ஆனா ஆனா உங்களுக்கு ஆனா என்ன ஸ்டிமுலேஷன் நான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதாங்க லைக் உங்க ட்ரீம் லைஃப் தான். அவங்க ஆஹா! ட்ரை ஆஹா! அருமையான ஐட்டமா இருக்குமே. அது சரி. ஐயா மத்த 2 பேருங்க. ஸ்டிமுலேஷன்ல டிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமாயா? செத்த ஐயோ, நேரம் சும்மா இருங்க. இத விடுயா, இத காமெடி விடுயா. ஆல்ரெடி காமெடி ஆல்ரெடி ஆல்ரெடி விஜய் ஜெயிச்சனால ஒருத்தன் பயங்கர ஸ்டிமுலேட் ஆகி உட்காந்துங்கடா ஒருத்தன். என்னன்னு தெரியல. ஐயா அவர் ஆல்ரெடி ஒரு ட்ரீம் லைஃப்ல தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அண்ணா ஆட்சியில தான் வாழ்றாரு. அதனால அவருக்கு பிரச்சனை நான் ஜாங்கோவ சொன்னேன். அ ஆ ஹை ஸ்டிமுலேஷன்ல உட்காந்துங்கடா ஒருத்தன். ஐயோ! அதுதான் ஐயா இப்போ மயில் சொல்ற மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணிக்க முடியும்னா ஆ I'll go for stimulation. ஓகேங்க. சூரி ஐயா நீங்க? ஐயா சூரி ஐயா. சரி மியூட் பண்ணிருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அடுத்த ஆப்ஷன் என்னய்யா? அடுத்த அடுத்த 2 பேசிக். தாங்க ஆப்ஷனு. உங்க ரியல் லைஃப்ல நீங்க எடுத்துக்கலாம்யா இப்ப இருக்கிற மாதிரி. ஐயோ! ஆ வேண்டாம். நெனச்சேன். வேண்டவே வேண்டாம். ஓகேங்க. இதுக்கு நாங்க வந்து ஏதாவது ரீசன் சொல்றீங்களாங்கய்யா? இல்ல சிமுலேஷன் என்ன நம்ம எப்படி வேணா அத மாடிஃபை பண்ணிக்கலாமா? ஆமாமா. உங்க ஆமாயா. இஷ்டத்துக்கு. ஐயோ! இஷ்டப்படி. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். எப்ப அது எப்பன்னு ஃபேக்கு. இருக்கணும். ஆனா அது ஃபேக். அதான் மேட்டர். பரவால்ல, பரவால்ல. பரவால்ல. அது ஓகே. ஃபேக்குன்னு மைண்டுக்கு தெரியாதுல்ல. அதுதான்யா. அது வந்து ஒரு ஸ்டிமுலேஷனும் தெரியாம தான் வாழ்ந்துருப்பாங்க உலகத்துல. அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது ரியல் வேர்ல்டு இல்ல. ரியல் ஓ! வேர்ல்டு வந்து ஒரு போஸ்ட் அப்பாகலிப்ஸ் வேர்ல்டு பரவால்லங்கிறேன். மாதிரி இருக்கு. பரவால்ல. இப்ப எப்புட்ன்னா, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. உங்களோட ஓன் டெத்த நீங்க ஃபேக் பண்ணிட்டு, லைஃப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாரி. வில் யூ ஸ்டே ஆர் வில் யூ லீவ்? ம். லியோ பார்த்திபன் மாரி வாழ ரெடியா இருக்கீங்களா? அந்த மாரி கேட்கிறேன். விக்ரம் மாதிரியா? 100% தான். விக்ரமா? யாரு விக்ரம்? யார் விக்ரம்? ஐயோ! விக்ரம் யாருங்க? படத்துல அதான் ஆண்டவர் டெத்த பேக் பண்ணுவாரியா? ஓ! ஆமா, அந்த ஆமா. மாரி. அந்த மாரி. லைக் அந்த லைஃப் நல்லா இருக்கும். இப்ப இருக்கிறத விட்டுட்டு நல்லா இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி இல்லன்னா இப்ப இருக்கிற லைஃப்ல நான் பார்த்துக்கிறேன்டா என்ன ஆயிர போகுது அந்த மாரி. அது நல்லா இருக்காது. கரெக்ட். அது நல்லா இருக்கு இல்லன்னு இல்ல. அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன புது ஐடென்டிட்டியோட வாழ்வோமா? ஐடென்டிட்டியோட நீங்க ஒரு யாரும் கண்டுபிடிக்கிற இடத்துக்கு நீங்க போயிருவீங்க. இப்ப இந்த லைஃப்ல இருக்கிற யாரு கூட அங்க கூட்டிட்டு போக முடியாது. நம்ம மட்டும் தனியா முடியாது. இருக்கணும். ஆமா. நீங்க மட்டும் இல்லைங்க. தனியா இருக்கணும். இல்லைங்க வேணாம்யா. நான் இருக்கிறத வச்சுக்கிறேன் இப்போ. வெரி குட். அப்புறம் நீங்க புது அப்புறம் லைஃப் எப்படி இல்ல இருக்கும்? ஐயா. அது நீங்க அப்புறம் அமைச்சுக்கிறது தான். நான் இப்படி சாரிங்க. இருக்கேன். ஆனா ஜாங்கோ வந்து ஃபர்ஸ்ட் ஆளா பஸ்ல ஏறி கிளம்பிடுவான். மைல்ஸ் வந்து அப்ராட்ல வேலை இருக்குடா வாடான்னா ஃபேமிலியும் கூட்டு வரலாமான்னு சில பேர் கேட்பானுங்க. ஓகே. அந்த மாதிரி கூட அவரால யாராச்சும் கூட்டு போவா? ஓ அப்படி ம். சொல்றீங்களா? ஜாங்கோ வந்து ஃபர்ஸ்ட் ஆளா பஸ்ல ஏறிடுவான். ஐயா நீங்க ஐயா சூரி ஐயா? நான் அது நான் அப்படியே வந்துட்டு ஜோன் அவுட் ஆயிட்டேன். கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்லியா? அவங்களும் பஸ்ல ஏறிடுவாங்க. வாங்க கடந்து போ. கண்டிப்பா கடந்து தான்யா. ஆமாய்யா. பஸ் நானும் ஏறுறதுன்னா எதை மீன் பஸ்லாம் பண்றீங்க? ஓகே தான்யா. நான் ஏறிடுவேன். பஸ்ல பஸ்ல இருக்கீங்க. ஏறுறதுன்னா? அதான் அந்த புது லைஃப்க்கு டெட்ட ஃபேக் பண்ணி புது லைஃப்க்கு பஸ்க்கு ஏறிடுவாங்க. இல்ல ஓகே. இல்லைங்க. நான் இதே ஃப்ரீ லைஃப்ல பஸ் இருந்தவங்க. விட்டுருக்காங்க. நீங்க இதே லைஃப்ல இருப்பீங்களா? ஓகே. திரும்பி புது ஐடென்டிட்டினா ஃபைன் தான். பட் என்ன பர்பஸ்னே தெரியல. இப்ப இருக்கிறது திரும்பி போய் ஆதார் கார்டு எடுக்கணும், பான் கார்டு எடுக்கணும். கடுப்பு.
அந்த மன உளைச்சலுக்கு நான் இதே லைஃப்ல நான் இருந்துருவேன். என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து குழந்தையா மாறிடுவோம். எல்கேஜி, யூகேஜி அப்படி படிச்சு இல்ல. அப்படி ஐயய்ய! மாறிடாம. அப்படி இல்லைங்க. இப்ப இருக்கிற அதான் லியோ இடத்துல லியோ பார்த்திபன் சொல்றாங்க. ஆமா, லியோ அந்த பார்த்திபன் மாரி. மாதிரி. அந்த மாரி. நான் மாறிடுவேன். ஓகே. அடுத்த கேள்வி. இப்ப என்ன இது வந்து போஸ்ட் அப்பாகலிப்டிக் வேர்ல்ட்ல நடக்கிற மாரி இது. ஓகேவா? உங்க குரூப்ல வந்து ஒரு குட்டி குழந்தை இருக்கு. அந்த குழந்தை கத்தி இந்த டேஞ்சர்லாம் அட்ராக்ட் பண்ணுது. அந்த குழந்தைய வச்சுப்பீங்களா? இல்ல போட்டு தள்ளிருவீங்களா? ஐயா இதான் இவன போய் சொல்றீங்க. இவன்கிட்ட போய் கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா நீங்க? இவன் இவன் என்ன மாரி ஒரு 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 தயல்னா ஐயய்யோ! ஃபென்டாஸ்டிக் 4 மார்பியஸ் படம் வந்துச்சுல. சொல்லியிருக்காரு. ஃபென்டாஸ்டிக் ஆமா. 4 படம் வந்துச்சுல. அதுல வந்து அந்த படத்த நானும் மாபியஸும் இவன் போய் பாத்துட்டு வந்து உட்கார்ந்து ஓகே. நைட் ஃபுல்லா என் வீட்ல உட்கார்ந்து சண்டை. ஆ, என்னன்னு ஆ. இவன் சொல்றான் எதுக்கு இவ்வளவு சண்டை போடுறாங்க? நானாண்டா ஃபர்ஸ்ட் குழந்தைய எடுத்து கையில குடுத்துட்டு கிளம்பி போய் வேலைய பார்த்துருப்பேன். ஓஹோ! அது நைஸ், பெரிய நைஸ். சண்டையாச்சாமே மார்பியஸ் சொன்னாரு. ஜாங்கோ அப்படியா? ஜாங்கோ வந்து ஃபர்ஸ்ட் ஆள நார்மலாவே குழந்தைய குடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க என்னன்னா டேஞ்சர் அட்ராக்ட் பண்ணுன்னு வேற சொல்றீங்க. ஓ! வேங்கய்யா உங்க குழந்தைய தூக்கி குடுத்துருவீங்களா என்ன அப்படி? அதெல்லாம் கொஸ்டின்ல வரலையே. அதெல்லாம் யோ கொஸ்டின்ல வருது. சொல்லுங்க இப்ப. மாட்டேங்குது. ஃபென்டாஸ்டிக் 4ல அவங்க அவ்வளவுதான். குழந்தைடா அது. ஆ அவங்க குழந்தைய தூக்கி குடுங்கன்றீங்க. எப்படிங்க? ஐயா, ஃபென்டாஸ்டிக் 4ல மொத்த உலகத்தையே காப்பாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேள்வியா அது? சரி. அதுக்கு அப்படி சொன்னேன். அந்த குழந்தைக்கு இங்க தான் பவர் அதிகமா இருக்குமே. அந்த குழந்தைய குடுத்தா தான் அப்புறம் அது பிரச்சனை ஆயிடும்ல. அதனால அவங்க புரொடெக்ட் பண்ணாங்க. சரி, அதை விடுங்க. பழைய கதைக்கு எதுக்கு இப்ப சரி இப்ப போவேணாம். இதுக்கு பதில சொல்லுங்க. இப்ப இந்த குழந்தைய வச்சிருப்பீங்களா? இல்ல தூக்கி போடுவீங்களா? வயசு நீனா நல்லாவே இருக்க மாட்டியா? சொல்லுங்க, சொல்லுங்க ஜாங்க. இல்ல, சொல்லுங்க இப்ப. குழந்தை முக்கியம் இல்லையா? இப்ப நீ சொல்ற பதில பொறுத்துனா ஐயோ, ஐயய்யோ! நீ யாரு என்ன மாதிரி ஆளு ஆடியன்ஸ் உன்னை புரிஞ்சுப்பாங்க. சொல்லு. தப்பான எபிசோடுக்கு வந்துட்டேனா? சார்ந்தோர் கவனத்திற்கு. ஐயய்யோ! ஐயா சொல்லுங்க. பதில சொல்லுங்க. இப்ப அது இப்ப உங்க நீங்க கேட்ட குழந்தையெல்லாம் இல்ல. கேள்விதானயா? யோ 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 த குவைட் பிளேஸ் பாத்திருக்கையா? ஆமா, ஆமா, அதுதான் ஆமா. நான் சொல்ல வந்தேன். குவைட் பிளேஸ்ல அதுதான். வந்து அந்த ஏதோ அ சம்திங் மருந்து இந்த மாதிரி குடுத்து சீன் ஏதோ ஒண்ணு வரும். ஆமா, ஆமா. அதெல்லாம் இப்ப கேள்வி இல்ல. அதெல்லாம் இங்க இல்ல. உன் பொண்டாட்டி குழந்தைய உன்னை காப்பாத்து. செருப்பலாச்சக்கான தேவையில்ல எனக்கு. ஏன் ஃபேமிலில எத்தனை பேருயா? எனக்கு ஐயய்யோ! இந்த கொஸ்டின இவர்ட்ட நான் கேட்கவே இல்லைங்க. மயில் செய்யாம சூர்யா என்கிட்ட சரி, சொல்லுங்க. நீங்க பேசுங்க. நான் அப்படியே லாஸ்டா வரேன் அதுல. யோ இருங்க, யோ நீ இருங்க அவ்வளவுதான். வரேன். அது எல்லாம் என்னையா கொஸ்டின்? அந்த எல்லாம் இந்த பேபி வந்து வடிவேலுக்கு டேஞ்சர் அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்குமா? ஆமா. அந்த சின்ன குழந்தை எப்படியா இருக்கும்? கத்திக்கிட்டு தானே இருக்கும். அதுக்கு என்ன தெரியும்? ஆமா. அது வந்து ஆனா கத்தும்போது ப்ரேன்னு நெனச்சு பிரெடேட்டர்லாம் வரும். இது வந்து உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற மாரி கதை இது ஓகேவா? அந்த ஓ! டைம்ல அந்த குழந்தைய புடிச்சு பாதுகாத்துப்பீங்களா? இல்ல போட்டு தள்ளிருவீங்களான்றதுதான் கேள்வி. குழந்தைய பாதுகாக்கணும்னு தான் நினைப்போம். பிரெடேட்டர் ஓகே. அதுக்காண்டிலாம் எப்படி? சூப்பருங்க. ஆ மயில் செய்யா நீங்க? வாண்டடா. அப்படி ஆ பிரெடேட்டர் வந்துச்சுன்னா எனக்கு எங்க வீட்டுல கக்காசி சொன்ன மாதிரிதான். அந்த கறி தான். பிரெடேட்டர் வந்துச்சுன்னா எங்க வீட்டுல இருந்து அன்னைக்கு பிரெடேட்டர் குழம்பு. பிரெடேட்டர் குழம்பு. சரி ஐயா ஜாங்க ஐயா இப்ப பதில் சொல்லுங்க. குழந்தைய காப்பாத்துனுங்க. ஃபேமிலி எல்லாரையும் சேர்த்து குழந்தைய காப்பாத்துனுங்க. என்ன ஸ்டோரி? இழுக்கு வலுவா இருக்கு. ஓகே, ஆ ஓகே. ஆ நெக்ஸ்ட், ஒண்ணும் நெக்ஸ்ட். இல்ல. அடுத்த கொஸ்டின். இப்ப என்னன்னா, உங்களோட ரூம்ல கரெக்ட்டா ஒரு மிட்நைட் கரெக்ட்டா 3 மணி காலையில மட்டும் ஒரு டோர் அப்பியர் ஆயி க்ளோஸ் ஆகும். ஓகேவா? இந்த டோருக்குள்ள என்ன இருக்கு, ஏது இருக்குன்லாம் உங்க யாருக்குமே தெரியாது. நீங்க அந்த டோருக்குள்ள போவீங்களா? இல்ல அந்த டோர அடிச்சு மூடுறதுக்கு ஏதாவது வழி தேடுவீங்களா? லைக் அது ஐயா அன்சர் ம். இருங்க. புரியுது சொல்ல வருது. நான் சொல்றேன் கேளுங்க. என் வீட்ல சொல்லுங்க. கீழோட ஆ, என் வீட்ல வந்து மெயின் கேட் இருக்கு. மெயின் கேட்ட பூட்டிட்டு அப்புறம் ஆ, கிரில் கேட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டு ஒரு கேட் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் கேட்டையும் பூட்டிட்டு ம். என் வீட்டு மெயின் டோரை பூட்டிட்டு ஆ. பெட்ரூமையே நான் பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு தூங்குற ஆள் நான் தனியா. ஐயா அப்படி இல்லைங்க. இப்ப என்கிட்ட ரூம்க்குள்ளயே என்கிட்ட வந்து ரூமுக்குள்ள இன்னொரு டோர் வருதா அந்த டோரை நான் வந்து திறப்பேன். அப்படி ஒரு டோர் வந்துச்சுன்னா வச்சுக்கே பூட்டு வாங்கி வச்சிருப்பேன் நானு. ஆ, மெயினா ஃபர்ஸ்ட் வேலையா அந்த பூட்டை பூட்டிட்டு போய் தூங்குவேன் நானு. எவன ஏன் அந்த 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 டோர்ல ஏதோ உள்ள இருக்கிறான்னு சொல்லிட்டு பூட்டிட்டு தூங்குற ஆள் நானு. நான் போய் உள்ள போய் பாப்பேனா நானு. சூப்பருங்க. தெளிவா தான் டோர திறப்பாரு. ஆனா பின் டோர திறந்துட்டு வேற ஊருக்கு போயிருவாரு. இங்க இருக்க மாட்டாரு. அந்த ஒரு மீம் ஆர்மி பாத்துருக்கீங்களா? வாட் இஃப் இந்த பேய் படத்துல இருக்கவங்களா மூளையோட நடந்துக்கிட்டா எப்படி இருக்கணும்? ஒரு பேய் ஆபத்து நடந்தாலே ஃபர்ஸ்ட் சீன்ல பொட்டி பறிக்க தூக்கி அப்படியே வீட்டை விட்டு கிளம்பிடுவானுங்க. அது வந்து எதுக்குன்னா லீட் பண்ணலாம்ல. லைக் ஏன் டிசாஸ்ட்ரஸா இருக்கும். லைக் ஒரு லைக் நல்ல அங்க பிளேஸா கூட அங்க இருக்கும். ஆமா கதவு தந்தனே என்னன்னா அங்க நமிதா உட்காந்துங்க போறாங்க. நமிதா நமிதாவா? தேவையில்ல ஆக தேவையில்லாத மொத்தம் வேலை இது. மறுபடியும் சார்ந்தோர் பாருங்க கவனத்திற்கு. நமிதால தான் இருக்கு. நமிதா இத என்னங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிச்சு விட்டுருங்க. ம். ஐயோ சார்ந்தோரை இல்ல சேரும்.
இல்ல எகைன் எனக்கு புரியல. என்ன சாப்பிடுறதோட லாஜிக்? வாட் இஸ் லாஜிக்ன்னு தெரியல. இது ஏதோ ஒரு நமிதா அன்வான்டட் தோ இருக்குது. சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. நமிதா சொன்னீங்க. அதாங்க ஒரு அது ஃப்ளோல நமிதா வந்துருச்சுயா. ஃப்ளோலயா? 90ஸ்ன்னு ப்ரூவ் பண்றீங்க வேற. மமிதா பாஜ்லாம் வந்துருச்சு. இன்னமும் அதாங்க நமிதா பின்ன நமிதா பின்ன இதுக்கு நான் மமிதா இல்ல பைஜன சொல்ல முடியும். சொல்லுங்க. ஒரே ஒரு பத்திதான் எண்ணெய். பாருங்க நல்லா ஆனா தான் இருக்கும். அதான் சான்றோரை செல்வம் சொல்லிட்டாங்க. என்னங்க பண்றது? அதெல்லாம் நான் அப்படி சொல்லலையா. நான் சொல்ல வந்தேன்னு இந்த தடந்து போய் மாதிரி இருந்தா வாட் பாசிபிளி கோட் கான் திறக்க முடியும். வேண்டான்ற. ஓகேங்க. சரி மத்த சரி 2 நான் போவேன். என்னதான் சூப்பர். இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி அப்போ இருக்கும். அந்த மாரி இருக்கும். கரெக்ட். போவேன். ஜாங்கோயா? எத்தனை மணிக்கு நடக்குது இது? ரொம்ப யாருயா நீ? இல்லையா, கேட்டேயா. இல்லையா இல்லையா நைட் நடந்தா ஒரு மாதிரி யோசிப்பா, பகல்ல ஒரு மாதிரி யோசிப்பா. அதான். அந்த நாளைக்கு மாதிரியா? வந்து இந்த 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 பெருமாளுக்கு கதை தொறக்கிற மாதிரி தொறக்கிறது இல்ல. இது ஏதோ டோர் தொறக்குது அவ்வளவுதான். 3 மணிக்கு. காலையில 3 மணிக்குடியா. காலையில 3 மணிக்கா? அப்ப பிளசன்ட்டா இருக்குமா சொல்ல முடியாது. எது வேணாலும் இருக்கும். மார்னிங் இல்ல எது வேணாலும் மார்னிங் இருட்டாதான் வந்து இருக்கும். மார்னிங் அரண்மனை சுந்தர்சி மாதிரி யோசிப்பா, ஈவினிங் வந்து இருட்டுப்படா சுந்தர்சி மாதிரி யோசிப்பா. ஐயையோ! ஐயோ! ஐயோ! அப்படித்தானே ஃபேமிலி இல்லையா, ஜாங்கோ? ஒரு பகல்னா போறதுக்கு ஒரு தைரியம் வரும். நைட்டுனா போக மாட்டேங்க. 3 நினைச்சயா? மணி பகல் தாங்க. ம். போலாம்ல? ஏன் 3 மணினா அதான் இருட்டுல தைரியம் இருக்காது. 3 ஒரு மணி ஈவினிங். நல்லா ம். சூரியன் சூரியன் சாஞ்ச டைம்ல தைரியம் இருக்காதுயா. லைக் ஒரு வெயில் இருக்கிற நிமிர்ந்த டைம்ல டைம்ல போவீங்க. ஓகேங்க. சூரியன் ஆ, சூரியன் சூரியன் இல்லனாலே சூரியன் பயம்டா எல்லாருக்கும். சூரியன் சாஞ்ச டைம்ல. சூப்பர் சூப்பர். டிவிகே காரன்றது இப்படி வந்து ஐயா வேர்ட் பிளேல நீங்களே போட்டு பேச மாட்டேன் நீங்களே பேசுறீங்களே ஐயா. ஐயா, அவனே சூரியன் சாஞ்சிட்டா பயமா இருக்கும்ன்றா. அப்ப விட்டுருங்க. ஓகே, ஓகே, ஆமாய்யா. ஓகே, ஓகே. பயமாதான் ஆ. இருக்கு எனக்கு. என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. அப்புறம் ஏன் அன்னைக்கு சலங்கை கட்டிக்கிட்டு ஆடுன? என்ன சும்மா ஆட்டம்? போர் அடிக்குது. நீங்க தான் மாட்டுனீங்க. என் பழைய போஸ்ட் எல்லாம் தோண்டி எடுத்து நீ கிக்கி பிக்கி பண்ண அச்சச்சோ! மாதிரி நீங்க மறக்க மாட்டியா? ஐயா 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 விட்டுருங்க கால் விட்டுருங்க. பண்ணேன். அரசியல் தவிர்ப்போம். ஓ அடுத்த ஆனா அரசியல் இல்ல. இது பாம்பு குரூப் தான் பஸ். தீண்டியே தீரும். எனக்கு எப்பலாம் கேள்வி. சான்ஸ் கிடைக்குதோ வஞ்சம் வச்சு நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்யா. இச்சாதரி நாக மாதிரி பேசுறீங்க நீங்க. கண்டிப்பாயா நான் பாரேன். பிச்சாதாரி நாகவல்லியா அவங்க, ஸ்னேக் பாபி அவங்க. அந்த எடிட் கூட நான் போட்டேன்ல. பாம்பு தீண்டியே தீரும். இது தீரும். போட்டேன் எடிட் ஜாங்கோயாக்கு. அதான். போட்டு விடுங்க. நல்லா இருக்கும். நீ பாம்புக்கு பால் வாத்தாலும் சரி, பணியாரம் வாத்தாலும் சரி, உனக்கும் எனக்கும் எனக்கு பகதான். பகதான். பாம்பு தீண்டியே தீரும் ஜாங்கோயா. எழுதி வச்சுக்கோங்க. இந்த அம்மாட்ட தான் கடி வாங்கி சாக போறீங்க. ரெடியா இருந்துக்கோங்க. சரி, போயா சரி. நீ ஓகே, ஓகே. போ. அடுத்த கேள்வி என்னன்னா, லைக் உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்ட் இருக்கும்ல. காமிக்ஸா இருக்கலாம். இல்ல வந்து லைக் படம், சீரிஸ் எது வேணாலும் இருக்கலாம். அது எப்புட்னா, உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க மாத்தி எழுதிக்கலாம். இல்லன்னா, அந்த வேர்ல்டுக்குள்ளேயே போய் ஒரு ஒரு அப்சர்வரா இருந்துக்கலாம். இல்ல எது சூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு புடிச்ச மாதிரி மாத்தி எழுதிப்பீங்களா? இல்ல அந்த வேர்ல்டுக்குள்ளேயே போயிட்டு நீங்க வாழ்வீங்களா? ஐ மீன் ஒரு ஆனா மெயின் கேரக்டரா இல்ல. பேக்கிரவுண்ட்ல ஏதோ ஒரு ஓரமா அந்த மாரி தான். அங்கேயும் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கணுமா? ஆமாங்கய்யா. ஆல்ரெடி அட்மாஸ்பியரா தான் இருக்கும். எதுக்கு மெயின் அனானிமஸா கேரக்டரா இருப்பாங்கய்யா. தான் எப்பதான் வருது? ஆ, ஆனா லைக் அந்த அனானிமஸா ஸ்டோரி இருந்தா பவர் இல்லைங்க. உங்களுக்கு 2 பவர் இருக்கு. நீங்க அந்த ஸ்டோரியோட ஃப்ளோவ வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். லைக் உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க மாத்திக்கலாம். ஆனா வெளில இருந்து. ஆ, உள்ள போனீங்கன்னா பேக்கிரவுண்ட்ல. புரியுது 2 புரியுது. ஆப்ஷன் இருக்கு. நான் போய் என்ன பண்ணுவேன்னா, குச்சிய விட்டு நல்லா குழப்பி விட்டுருவேன். ஓகே. அப்ப நீங்க கதைய மாத்தி எழுத போறீங்க. ஓகே. கண்டிப்பா. மைல்ஸ்யா நீங்க? ம். இந்த ஒரு மீன் பார்த்திருக்கியா? இந்த ஒரு என்னதுங்க? காட் வந்து ஹவ் சூஸ் த பேர்ன்னு சொல்லிட்டு, ஓ இந்த புள்ள ரொம்ப சினிமா பைத்தியமா? அப்ப சினிமாவே பிடிக்காதவன் கூட பேரா போடு. ஓ இவன் ரொம்ப ஓகே. கோவப்படுறான். அமை அப்ப வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்கிற பிள்ளைக்கு இவன பேரா போடுன்னு மாத்தி மாத்தி அப்படியே போட்டு விடுவாய்ங்க. அந்த மாரி ஆமா. பண்ணி அந்த மாரி போய் சூப்பர்ங்க. உங்களுக்கு புடிச்ச கதைங்க. அத ஏங்க கொல்லுறீங்க? நல்ல ஜாலியா எழுதலாங்கய்யா. அதெல்லாம் வேணாம். நானே நல்லா இல்ல. நீ கதை நட்டு எதுக்கு நல்லா இருக்கணும்? நாசமா போ. ஐய்யய்யோ! சூப்பர்ங்க. நைஸ். மைல்ஸ்யா நீங்க? ஜாங்கோயா இல்ல நீங்க? என்ன பிரச்சனைனா, என்னோட ஃபிக்ஷனல் வேர்ல்ட் எல்லாமே ஒரு மாதிரி டிஸ்டோபியன் வேர்ல்டா இருக்கும். எல்லாமே ஓ! ஆல்ரெடி ஃபக்கப்பா இருக்கும். அங்க போய் நான் எதுக்கு இருக்கணும்னு யோசிக்கிறேன் இப்ப நானு. அப்ப நீங்க கதை நீங்க பிளாக் புடிச்ச மாரி மிரர் மாரி மாத்திக்கலாம்ல. இருக்கும். ஐயோ! பிளாக் பிளாக் மிரர்லாம் மாதிரி ரொம்ப இருந்தா பரவாயில்ல. ஆ. அட்டாக் ஆன் டைட்டன் மாதிரிலாம் இருக்கும். இத வேற விட்டுட்டு அங்க போணுமான்னு யோசிப்பேன் நானு. ஓகே, ஓகே, ஆமா, ஓகே. எனக்கு ஒரு டவுட்டு. போன வாட்டி வாட் இஃப் இது பிரஸ் பட்டன்ல மார்ஃபியஸ் சொன்ன கொஸ்டின் ஞாபகம் வருது. நீங்கலாம் ம், ஃப்ரீஸ் ஆனா என்ன பண்ணுவீங்கன்னதுக்கு நான் சொல்ல ம். மாட்டேன். நான் ஆஃப் த ரெக்கார்ட் சொல்றேன்னு சொன்னாரு. அட்டாக் ஆன் ஞாபகம் இல்ல. டைட்டன்ஸ் பார்த்திருக்கீங்களான்னு கேட்டாரு ஐயா. ஃப்ரீஸ் ஓகே. பண்ணா. அது தெரியல என்ன பார்க்கலையா. அப்போ அது சொல்ல முடியாதுன்ட்டாரு. அது என்னான்னு தெரியுமா எனக்கு அது? அட்டாக் ஆன் டைட்டன்ல ஃப்ரீஸ் ஆற மாதிரி எதுவும் வராது. அப்புறம் ஏன் அட்டாக் அண்ட் டைட்டன் அவர் ஆ ஐயா அட்டாக் ஆன் ஓகே ஐயா டைட்டன்ல ஐயா இருப்பான் ஐயா பாரு. ஐயா 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 ஆ. விட்டுருங்க. அட்டாக் ஆன் டைட்டன்களுக்கு பாட்டங்களுக்கு பிடிச்சிடும். நானும் ஆஃப் த ரெக்கார்ட்ல சொல்றேன்.
ஜாங்கோயா பதில். எனக்கு லைக் அந்த வேர்ல்டுக்குள்ள போனா நல்லா இருக்கும் தோணுங்க. என்ன வேர்ல்டு? ஓகே. அந்த ஆ வேர்ல்டு சொல்ல அதான். ஃபிக்ஷனல் வேர்ல்டு. ஆமா. இப்ப அவர் வந்து டிஸ்டோபியன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டாங்களா மயில்ஸ் ஐயா. இப்ப நீங்க சொல்லணும். எந்த வேர்ல்டு? எந்த எந்த ஃபிக்ஷன்? என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. தெரியலையே லைக் மேபி இந்த தெரியலையா? ஹாரர் மூவிஸ்ல வர மாதிரி அந்த வேர்ல்டுக்குள்ள போய் சரி அடுத்த அட கொஸ்டின் போறேன். அட பைத்தியமே. ஏதாவது நல்லா பரதேசி நீ ஏன்டா குடுக்க வந்த மாதிரி இல்ல இல்ல ஹாரர் வேர்ல்டுக்கு எடுக்கிறா பாரு. அட்மாஸ்பியர்ல இருக்கறனால நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதுயா. அதனால அப்பதான் இல்ல. அட்மாஸ்பியர்ல இருக்கனால ஃபர்ஸ்ட் நீ சாவ போற. அதான் எப்ப முதல்ல பாரு அப்ப இந்த ஹாரர்ல என்னதான் இருக்கோ? நல்லா இருக்கும்யா அதுக்குள்ள போயிட்டா. நீ அது மோனா ஒரு சின்ன கேள்விப்பட்டிருக்கியா? டிப்ரெஷனா இருந்தா ஹாரர் மூவி பார்த்தா டிப்ரெஷன் போயிருமா? ஐயா இவர் என்னையும் சேர்த்து ஆமாங்கய்யா. பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்காருயா. ஓ ட்ரை பண்ணி பாருங்கய்யா. ஐயோ ட்ரை பண்ணி வேணாம் பாருங்க. இவருக்கு சரி வேணாம் இதை பத்தி பேச டென்ஷன் ஆகுது. அடுத்து போவோம். ஓகே இப்ப எப்படின்னா தமிழ்நாடே ஓகே ஹாரர் மூவி மாதிரி தான் இருக்கு. இதுங்கயா தமிழ்நாடே ஹாரர் மூவி மாதிரி தான் இருக்கு. ஐயோ ஐயா ஓகே அடுத்த கொஸ்டின் என்னது? ஓகே இப்ப எப்படின்னா நீங்க ஒவ்வொரு வாட்டி தூங்கும் போதும் உங்களுக்கு வந்து இன்னொரு பர்சனோட மெமரி வந்துரும். ஓ அதாவது இது மாதிரி ஆ, அந்த ஆ. சித்தார்த்த படம் மாதிரி. சித்தார்த்த படமா? எந்த படம்? எனக்குள் ஒருவன். ஓ ஓகே 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 அதானா நீ வந்து அவனோட கனவுல நீ எவ்ரி டைம் கனவுல தூங்கும் இருக்கிற போதோ உன் கனவு வந்து கண்டினியூஸா வரும். அப்ப அங்க நீ இன்னொரு லைஃப வாழலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனா அது எப்படின்னா லைக் உங்களோட ஸ்பேஸ்ல அதாவது உங்களோட பெட்லயே நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த அந்த இடத்துல இருந்து உங்களோட பர்சனோட மெமரி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடமா போய் நீங்க அந்த பர்சனை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்களா? இல்ல உங்க இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டீங்களா? ஏன்னா அந்த பர்சனோட மெமரி வந்து ஹாண்டிங்காவும் இருக்கலாம். நல்ல எது வேணாலும் இருக்கலாம்ல. நமக்கு சொல்ல முடியாதுல்ல. ஐயா நான் வந்து இதுக்குன்னு போக மாட்டேன். ஆனா சப்போஸ் இப்போ வேற வீட்ல போய் தூங்குறோம்னா அந்த இதை நான் அவாய்ட் பண்ண மாட்டேன் இதுக்காகலாம். ஓகே சரி, ஓகே திரும்பி போய் பாப்போமே தூங்குவீங்க. தூங்கிடுவேன். ஓகேங்க. மத்த 2 பேரு? திரும்பி சூரிய சொல்லுங்க. அதாவது இப்போ உங்க வீட்லயே நீங்க தூங்குறீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகேவா? ஓகே. இப்ப நீங்க வேற ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, அந்த இடத்துல இருந்தவங்களோ, இல்ல வேற யாரோ அந்த பிளேஸ்ல இருந்தவங்களோட மெமரீஸ் வந்து உங்களுக்கு நீங்க எந்திரிக்கும்போது வந்துரும் ஃபுல்லா. சோ ஓகே. இதுக்காகவே நீங்க வேற வேற இடத்துக்கு போய் தூங்குவீங்களா? இல்ல எனக்கு எதுவுமே வேணாம். அந்த மெமரீஸ் எதுவுமே வேணாம். நான் வந்து என் இடத்துல இருந்துருவீங்களா? லைக் யூ கேன் கலெக்ட் மெமரீஸ்ன்னு சொல்றேன். பியூட்டிஃபுல்லாவும் இருக்கலாம். ஹாண்டிங்காவும் இருக்கலாம். ஏன் மெமரிஸ் போயிருமா? லைக் எனக்கு இருந்த மெமரிஸ். அதெல்லாம் போவாது. நீங்களாவே ஓகே தான் ஓகே. இருப்பீங்க. நீங்க வந்து ஒரு கலெக்டர் மாரி ஆயிருவீங்க. ஒவ்வொரு ஆளோட ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். புரியுதா? போவேன் அது விடா. ஓகே. இது இது வந்து 2 விதமா யோசிக்கலாம். லைக் கிரைம் அந்த மாரி சால்வ் பண்றதுக்கும் போலாம். அந்த மாரியும் பண்ணலாம். நல்லா அதனால இருக்கே. இந்த படம் நல்லா எடுக்கலாம் இருக்கு. போல ஐடியா வச்சு. அந்த நாயை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? வேணாம். ஐயா இது வந்து லைக் உங்களுக்கு புடிச்சவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவங்க இடத்துல போய் பட்டுக்கலாம்ல. அந்த மாரி தெரிஞ்சுக்கிட்டு யோசிங்க. பிடிக்காம போயிடுச்சுன்னா எதுக்கு வம்பு? நல்லது தானே அது. முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா. அது வேணாம். எனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கவே வேணாம். ஓ! ஓகே. வேண்டாம். நைஸ். எனக்கு என்னமோ ம். தெரிஞ்சுக்கணும்னு தோணவே இல்ல. ஐயா ஓகே. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதி போயிடுது. ஆமா. அதுவும் கரெக்ட் தாங்க. எனக்கு கரெக்ட். வேணாம். ஒரு சில விஷயம்லாம் தெரியாம இருக்கிறது நல்லது. ஆமா. இது எப்படின்னா இப்போ ஒருத்தரோட மெமரிஸ் கிடைக்குன்னா லைக் 2 லைஃப் வாழ்ற மாதிரி கணக்கு வரும்ல. பிகாஸ் லைக் அவங்க லைஃப்ல வந்து ஒரு கேரி பண்ண லைக் ஒரு பெரிய நாலேஜ் இல்ல அந்த மெமரிஸ்லாம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நல்லது தானே. அந்த மாரி வரும். எஸ். அவங்களோட மெமரிஸ் ஃபுல்லா உங்களுக்கு வந்துரும். எக்ஸாக்ட்லி. அது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ற மாதிரி தானே லைக் இன்டைரக்டா. ஆனா அவங்களோட லைஃபே நீங்க வாழ்ற மாதிரியும். அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு ஓகே. புரியுதா? ஆனா லைக் அது பட்சத்துல அந்த மெமரிஸ்னா அந்த ஒரு இது எல்லாமே வரும். எல்லாமே இருக்கும். அந்த மாரி தான். நைஸ் எஸ். தான்யா. சுடுகாட்டுல பட்ட என்னையா ஆகும்? செத்த நேரம் சும்மா இருங்களேன்யா. நைட்டு நேரம் தேவையில்லாம போயிட்டு சுடுகாட்டுல படுக்கிறேன். இடுகாட்டுல படுக்கிறேன். ஏன்யா கொசு கொசு கடிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி இப்ப எப்படின்னா ஐயா இவ்ளோ ஹாரரா தேவையில்லையே. ஏன்யா இப்படி பண்றீங்க? இவ்வளவு ஆறதாவே போறியா? முருங்கைலாம் ஒரு ஐயோ அதை கடந்து தான் டெய்லி முன்னெல்லாம் போயிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையா? அங்க ஒண்ணுமே இருக்காது. சின்ன பிள்ளைலாம் சுடுகாட்டுல தான் படுத்துனுப்பேன். அங்க மண்டை ஓட்ட வச்சு விளையாடுவேன். அந்த மாதிரி சூரி சொல்றாங்க இப்போ. ஸ்பைடர் படம். அது ஒண்ணுமே இருக்காது அங்க. சீமான் சொல்லுவானே. ஐயோ சுடுகாட விட்டுருங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாங்களா? ஆமா இங்கேதான் நான் கிடப்பேன். சரி இப்ப கல்லறைக்கு போவோம் அப்போ. சாமி அங்கேயும் சூப்பரா இருக்கும். அங்கே சூப்பரா இருக்குமா? கலர தோட்டம் பார்த்திருக்கியா? ஐயா உங்களை விட பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க போல ஷூரி ஐயா. ஐயோ உண்மையிலேயே அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. நான் சும்மா போய் எட்டிலாம் பாத்திருக்கேன். ஒண்ணுமே இருக்காது அங்க. இல்ல இல்ல எனக்கு அந்த அளவுக்கு போற தைரியம் இருக்கு. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே நானும் ஏதாவது பேய் வருதான்னு பார்ப்பேன். ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அங்க என்ன அப்படி இல்ல லைக் யாரோ அழுதுட்டு இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. அந்த சைடே போக மாட்டாங்க மோஸ்ட்லி. அதுக்கு தான் சொல்றேன். நைட்டு யாரும் அழ மாட்டாங்க. அழுதா அதுக்கு வேற அர்த்தம். அது ஐயோ சும்மா இருங்க. பயமா இருக்கும். எனக்கு தூக்கலையா நைட்டு. ஐயோ அவர் என்ன சொல்றாருன்னு உனக்கு புரியல. இல்ல என்னது?
பேய் அழுகுறது தானே? யோ என்னய்யா? ஐயோ சூரி, நான் பேயதையா சொன்னேன், நீ தப்பா நினைச்சுக்காதயா. நான் ஐயோ! தப்பா தான் நினைச்சிட்டேன். என்ன நினைச்சீங்க என்னதுயா? சூர்யா? என்ன அவன் நினைச்சாங்க? சொன்னான் சூரிய. நைட் ஐயோ சில சமயம் கல்லறையில வந்துட்டு கொலுசு சத்தம் கேக்குது. அது ஏன்னு பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்ப புரியல, இப்போ புரியுது ஐயோ! அப்படின்னு ஒரு என்ன மீன் பயமுறுத்தாதீங்கயா. ஏன் தெரியுமா? ஐயோ ஐயோ அந்த அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த கலர் இருக்குல்ல, அத வந்து லாஜா யூஸ் பண்ணுவாங்கயா, போதுமா அவ்வளவுதான். ச்சீ! அதான் கருமம். அந்த அந்த கொலுசு ஆளு சத்தம். அப்படியே ஐயய்யோ! அவர அப்படி மீன் பண்ணீங்க. எனக்கு இல்லையா, பயமுறுத்துறீங்க. அவன் அப்படி மீன் பண்ணவே ஐயோ, வாய்ப்பு இருக்கு. ஒரு இந்த வியரான மீன்யா, ஃபெட்டிஷ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லையா, சை பேயதையா மீன்யா. சொன்னேன். அவரு பேய் தானே சொன்னாரு. இல்லையா? ஐயோ! பேய்தானா? பேயதையா இல்லையா, சொன்னேன். இது ஒரு பேரா மீன்யா. ஐயா சூரி ஏன் சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி அந்த மாதிரி கிராமப்புறங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இடம், இந்த மாதிரி ஊருக்கு யாரு நைட் டைம்ல போக மாட்டாங்களோ அந்த இடத்துங்கள்ல வந்து மனிதர்கள் வந்து புழங்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சில டைம்ஸ். SVKல கூட இப்படி ஒரு கதை சொல்லியிருக்காங்க கிரிஞ்சு டேல்ஸ்ல. ஓகே, ஓகே. இல்லையா இந்த எனக்கு சத்தியமா இந்த எனக்கு அது பம்பு தெரியாது. இந்த பம்பு அதனால செட்டு பக்கம் ஒடுங்குற மாதிரி சுடுகாட்டு பக்கம் யாரும் போக ஆமா மாட்டாங்க. அந்த டைம்ல போவாங்கடா. மீட் பண்ணுவாங்க. இந்த அஃபேர் இருக்கிறவங்களாம். ஓகே. அதுக்கு எனக்கு ஒரு சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கியா, சொல்லுவாத. அஃபேர் எக்ஸ்பீரியன்ஸா? அது இல்லையா, ஐயா, ஐயா என்னங்கயா? சுடுகாட்டுல பண்ண எக்ஸ்பீரியன்ஸா? நம்ம ஏரியா வந்து ஏரி ஒண்ணு இருக்கியா. சரி. ஐயா ஏரி அதுதான் என் வீட்டுக்கு எதிர்க்கதாக சொல்ல போறான் சொல்லு. லொகேஷன் அந்த ஏரியை ஒட்டி வந்து சுடுகாடியா, ஓகேவா. ஆமா. அந்த ஏரியில வந்து நடக்கிறதுக்கு பாதை இருக்கு. நான் அங்க வந்து பார்த்தாலே சுடுகாடு தெரியும் அந்த ஏரியாட்ட இருந்து. நான் வந்து என் வீட்டுல இருந்து ஜன்னல் இருந்து பார்த்தா கூட தெரியும். அதே ஏரியா தான் சொல்றான் அவன். அதுதான் நான் அங்க இப்ப வந்து சூப்பரா டெவலப் பண்ணிட்டாங்க. உள்ள போக முடியாது, லாக் போட்டாங்க. அப்பெல்லாம் அப்படி இல்ல, ஓப்பனா தான் இருக்கும். என் நைட்லாம் தூக்கம் வரலன்னா அந்த பக்கம் ஏரியில போய் சுத்தி நிற்பேன். ஓகே. அப்போ அந்த பக்கத்துலயே சுடுகாடா, லைக் அங்க சும்மா அப்படியே வாக் பண்ணிட்டு இருந்து திடீர்னு இது மணி சத்தம். ஆடு சுடுகாட்டுக்குள்ள மாடு கழுத்துல கட்டுவாங்களே அதுவா? அந்த மணி சத்தம். ஓகே. ஆளுக்கானும் இந்த படம் காஞ்சரிங்ல பாத்தீங்களா, அந்த கல்லறையோட சேர்த்து ஒரு கயிறு கட்டி வெளியில மணி விட்டுருப்பாங்க. ஏன்னா அப்ப ஏதாச்சும் உயிரோட யார் புதைச்சிட்டா அவங்க காலை ஆட்டி அந்த வெளில மணி அடிக்கும். உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தூக்கிடுவாங்க, ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அதுக்காக இது வந்து பழைய டைம்ல இருக்கிற ஒரு பிராக்டிஸ். ஏன்னா டைம்ல நிஜமா செட் ஆனா இல்லைன்னு தெரியாது. சோ என்ன பண்ணா ஒரு இது பண்ணுவாங்க, இந்த பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இது காஞ்சூரிங்ல, இது வந்து நன் படத்துல வர நினைக்கிறேன். அந்த இதுல பார்த்தேன். போஸ்ட்மார்டம், அந்த ஜேன் போஸ்ட்மார்டம்னு ஒரு படம் இருக்குமே, அதுலயும் இந்த மாதிரி வரும். ஐயா இவன் சொல்லி முடிக்கிட்டோம். எனக்கு பதில் நான் சொல்றேன். அது எனக்கு தெரியும். எனக்கு ஆக்சுவலி எதனால சத்தம் வருது. எனக்கும் தெரிஞ்சிச்சு. அது நான் அள்ளு விட்டுச்சு எனக்கு. அங்க நான் தனியா தான் இருந்தாங்க. என்னடான்னு சுத்தி சுத்தி பார்க்க அப்புறம் தான் தெரிஞ்சிரு மாடுகள் தான் மணி. மாடு உள்ள கிடைக்கியா, இருட்டு ஒண்ணுமே தெரியல, வெளியில கேட்கல, சுடுகாட்டுக்குள்ள கேக்குது மணி சத்தம். அப்புறம் தான் மாட்டை உள்ள வச்சுட்டு கூட்டிட்டு இருக்காங்க போல. மாடு அங்கேயே தங்கி இருக்கு. அப்புறம் தான் அப்பா சாமின்னு ஆயிடுச்சு. சும்மா சொல்ல வந்தவங்க தான். அடுத்த கேள்வி நைட் நேரத்துல இந்த மாதிரி கதை சொல்லி விட்டு போயிடாதீங்க. கோஸ்ட் ஸ்டோரிஸே பேசிட்டு இருந்தா அதெல்லாம் வருவாங்க. இல்ல தூக்கம் வராது, தனியா இடம் இருக்கேன். இப்ப லேட்டா ஒரு மாதிரியா இருக்கு. அடுத்த எபிசோட் கோஸ்ட் ஸ்டோரி. நானும் தனியா இருக்கேன் நானு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவன் சொல்ற இடத்துக்கு ஆப்போசிட்லயே இருக்கேன் நானு. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? மோனா உனக்காண்டியே ஸ்பெஷலா அடுத்த எபிசோட் கோஸ்ட் ஸ்டோரிஸ் பார்ட் 2. பார்ட் 1 பெருசா நொட்டிட்டு போல கழுவி விட்டாங்க நிறைய பேர். பார்ட் 1 கேட்டாங்க, நானே வந்தேன். பாத்துக்கங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிச்சிருந்தேன். ஆமா மோனா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, அது பிடிச்சிருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வாங்க உள்ள ரெக்ரூட் பண்ணி தூக்கி போடுங்க இவனை. அது அப்போ வந்து லிசனரா சொன்னாங்க. ஐயோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். போடு இவங்கள ஸ்பீக்கரா. அப்படி இழுத்து உள்ள போட்டதாங்க. சீரியஸா அந்த எபிசோட்லாம் கேட்க இந்த மொக்க இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் அங்க படிச்சுட்டு போறவங்களே ப்ரொஃபஸர் ஆக்குறானுங்களே. இங்க எவன் லிசனர் ஆக்குறானு தூக்கி இதுவா போடு. நீங்க மோனா ஒரு படம் கூட சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் மோனா? ஈவில் ஆக்சுவலா நான் பேய் படம் நல்லா பாப்பீங்க. என்ன 11 மணிக்கு பட்டாசு தான் இருக்கானுங்க இந்த ஏரியால. அப்படின்னா பட்டாசு வெடிக்கிறாங்க. ஓ வெடிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஓ டிவிக்கே காரணங்களா? டிவிக்கே காரணங்களா தான் இருப்பானுங்க. பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன் கோயில் திருவிழாயா ஜாங்கோ இங்க? ஆமா ஆமா, கோயில் திருவிழா தான் போயிட்டு இருக்கு. ஓ ஓகே. என்னதுன்னா லைக் இப்போ நீங்க வந்து தூங்குறீங்க அப்படின்னா உங்க கனவுல ஒரு பர்சன் வருவாங்கல்ல, அவங்க வந்து அடுத்த நாள் வந்து காணாம போயிடுவாங்க. சூப்பரா. இது வந்து நீங்க ஆனா உங்களுக்கு ஒரு பவர் இருக்கும்ல, லைக் கனவுல யார் கண்ட்ரோல் பண்றது மாதிரி உங்களுக்கும் இருக்கும்ல, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கனவுல யார் வரலான்னு கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களால, கரெக்ட்டா? பண்ண முடியும். இல்லனா
ஆ. நைஸ். சூப்பர். எனக்கு தெரிஞ்சுச்சு. என்ன எனக்கு எல்லாரும் தெரிஞ்சுச்சு. யாரையாச்சும் கூப்பிடுறானுங்க போல. சூப்பர். மாறி டேய், மாறி டேய், மயில்ஸே. மச்சான் கனவுல வாடா. கனவாடா. யாரு? ஐயோ! என்ன இருந்தாலும் ஜாங்கோ ஜாங்கோ. ஜாங்கோ இல்ல, ஐயா. அவன் யாருன்னு நினைச்சிருப்பான் எனக்கு தெரியும். யாரு யாரு? ஐயோ! சரி, விடு விடு. நெக்ஸ்ட். இல்ல, இல்ல சொல்லுங்க. சொல்லு 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 கட் பண்ணிக்கலாம். சொல்லு கட் பண்ணிக்கலாம். யாரு? முதல்வர் விஜய நினைச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் மயில்ஸ். சீ சீ வேற ஒண்ணும். அதெல்லாம் இல்ல. அது நான் முதல்ல நினைச்சுக்கிறேன். ஓகே. இல்லைன்னா இப்போ வந்து நீங்க யார் வருவாங்களோ உங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் யார் வரலான்னு. ஆமா. ஆமா, ஆனா வந்தா யாரும் காணாம வரல. போயிடுவாங்க. அந்த ஆமா, வந்தா காணாம காணாம எங்க போயிடுவாங்க. போவாங்க? காணாம எங்கே போயிருவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு காணாம போயிடுவாங்க. மறைஞ்சிருவாங்க. வேனிஷ் ஏய், செமையா? வேனிஷ் ஆயிடுவாங்க. எஸ், வேனிஷ் ஆயிடுவாங்க. இல்லைன்னா இன்னொரு பவர் இருக்கு. நீங்க வந்து இதுக்கு மேல தூங்காமலே இருக்கலாம். எது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி யாரையா தூக்குறதுனா தூக்கிக்கலாம். இல்லைன்னா நான் தூங்காமலே இருந்துக்கிறேன். எனக்கு அது வேணாம். லைக் யாரும் என்னால மறைய வேணான்ற மாதிரி இருந்துக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் போச்சுன்னா உங்க லவ்ட் ஒன்ஸே உங்க கனவுல வந்துட்டாங்கன்னா காணாம போயிடுவாங்கல்ல. ஆனா ரெண்டு அதை இருக்கு. கண்ட்ரோல் பண்ற பவர் நம்ம கிட்ட இருக்குல்ல. யார் இருக்குப்பா. வருவா வர மாட்டாங்கன்னு. அதுவும் இருக்கு. பட் எதுக்கு ரிஸ்க்? லைக் ஒருவேளை நம்ம விதை யோசிச்சுட்டு கனவுல யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி யோசிச்சுட்டு லைக் நான் தூங்கவே இல்லை, நான் அப்படியே முழிச்சே இருந்துக்கிறேன்ற மாதிரி இருக்கலாம். அந்த 2 பவர் இருக்கு. எது எடுத்து தூங்காமலே தூங்குற நேரம் தான் நிம்மதியா இருக்கேன். அதுவும் போச்சுன்னா நான் விஜய் நான் நினைப்பேன். சூப்பருங்க. அப்புறம் அடுத்து யார் இப்படி வச்சுக்கலாம். யார் நினைப்பீங்க? என்ன ஒருவேளை தூங்குனீங்கன்னா யார் நினைப்பீங்கன்னு சொல்லுங்க. ஓகே. சூர்யா வந்து விஜய தூக்கிடுவாரு. இப்ப மத்த 2 பேரும் சொல்லுங்க. ஜாங்கோவா தான் நினைப்பேன். ஏங்கயா? ஏன்? சும்மாடா ஓவரா ரேஜ் வெயிட் பண்ணிக்கிறேன். நான் காணாம போறா. சாவுடா. ஏய், அப்ப நானும் அப்படி நினைக்கலாமா? ஐயோ ஐயா, ஐயா. என்னையா ஓவரா ரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னையா கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க என்னை வச்சு. பிளாக் மேஜிக். ஷூடி அவன் போனேன்னு ஐயா, லாகின் நம்பர் மைல்ஸ் எடுத்துக்கலாம் ஐயா. நம்ம. சூப்பர். லாகின் ஐயா ஐயா மைல்ஸ் ஐயா, எனக்கு சில திங்ஸ் தேவை. கொஞ்சம் ரெடி பண்ணி என்னது? தரீங்களா? ஜாங்கோ என்ன காலடி ஜாங்கோட வண்டி மண்ணு. தானே? ஜாங்கோ காலடி மண்ணு வேணும். மண்ணா? ஓகே. அதான் மொத்தமா கனவுலே தூக்கிறீங்களே. அதுக்கப்புறம் மண் இருந்தா என்ன மண்ணு? அது சினாரி தானே. இப்ப ரியல்ல பண்ணி ஆகணும்ல அவனுக்கு. இல்ல பண்ணு. அந்த அம்மா சாவுக்கும் மேல பெரிய தண்டனை தர பாக்குறாங்க. அதனால கேக்குறாங்க. நீங்க எனக்கு பாத்தீங்களா? என்ன நேரம் தெரியும். ஜேம்ரவி வீடியோ பாத்தீங்க? பேக் மேஜிக் எல்லாம் அவன் பண்ணிட்டு பிளாக் இருக்கா. மேஜிக் பண்ணாலாம். ரத்த வாந்தி எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் உண்மையா என்ன? பேசிட்டு இருக்கான் அவன். ஃபுல் வீடியோ பார்க்கல. கையை எடுத்துக்கிட்டான்னு சொன்னால அதோட நிறுத்திக்கிட்டேன் நானு. வேணாம். கை full-ஆ எடுத்துக்கலாம். பார்க்கல. ஆமா. காட்டுறானே கைய. செல்ஃப் ஹர்ட் பண்ண ஐயோ, ஆரம்பிச்சிட்டேன் நானு. என்னையாச்சு அவனுக்கு? மென்டலா செல்ஃப் இருக்காரு. ஐயோ, ரொம்ப இதெல்லாம் அன்ஸ்டேபிளா பார்க்கும்போது இருந்து நான் ஃபுல்லா பார்த்தேன். டிவில தான் பார்த்தேன். நல்ல வேலை. சத்தியமா ஹாண்டிங்கா இருந்துச்சு அவன் பேசுறத பார்த்தா. ஐயா மீம்லாம் சொன்னா போட்டுட்டு தப்பா இருந்தாங்க இருக்கும். அத வச்சு. சொன்னா தப்பா இருக்கும். அவன் கொஞ்சம் கஷ்டம்டா சர்வே ஆகுது இதுக்கப்புறம். அப்படின்னா என்னடா இல்ல எனக்கு என்ன தோணுது சொல்றேன். லைக் அவ்வளவுதான் அவர் சொல்லுவேன். ஏதாவது என்ன பண்ணிப்பாரா? சொல்றீங்க? கஷ்டம்ங்கிறீங்களா? அவன் கொஞ்சம் சர்வே ஆகுது கஷ்டம்டா. கஷ்டம். ஆமா. இண்டஸ்ட்ரியில நானும் சொல்றீங்களா? ஆமாயா. இல்ல உண்மைதான்யா. நானும் இல்ல. சொல்றேன். அவன் பேசுனத வச்சு சொல்றேன். அவன் ரொம்ப ஆனா ஹாண்டிங்கா இருக்கான். அவன் போஸ்ட்ல போயிட்டு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான். விஜய் டிபி வச்சுக்கின்னு பொண்டாட்டியோட வாழ துப்பு இல்ல வந்து வீடியோ போடுறான்னு சொல்லிட்டு. குரூப்ல போட்டு. ஹோம்லெஸ் காய் காலிங் another guy homeless. ஐயோ. ஐயா, இப்ப ஆமாயா. ஆனா உண்மையிலேயே இண்டஸ்ட்ரியில அவன் சர்வே பண்ண பாவம்யா. முடியாதுன்றீங்களா? இல்ல அவர் இல்ல இறந்துருவாரு அந்த மாதிரி? உண்மையா ஏதோ ஒண்ணு சொல்றேன். ரெண்டுமே. ஓகே. அவன் அந்த என்னடா புள்ள போனதுலேருந்து தான் ரொம்ப இதாயிட்டான். கெனிஷா ஒரு வீடியோ போட்டிருந்துச்சுயா. நானுமே இந்த ரவி கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு நான் அந்த ஊரை விட்டே போறேன்னு. அதுக்கப்புறம் இவன் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சான். ஆனா ப்ரெஸ் மீட் அவளும் வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான் இவனை லூஸ் மாதிரி. நல்லா ஃபேமஸ் ஆயிட்டான். அவன் நல்லா இப்போ ஆனா இவ்ளோ இதுவா இருக்கும்போது அவன் விட்டுட்டு போறான். அவன் ரொம்ப டிபெண்டன்ட்டா இருந்திருக்கான் அந்த பிள்ளை மேல. நம்மளுக்கு அதனாலயே அப்படி என்ன நடந்துச்சுன்னா தெரியாதுங்க. நம்ம இதுல எதுவுமே சொல்ல முடியாது. லைக் ஓகே ஓகே. இல்ல ஆனா எதுவுமே கக்காஷி கூட கக்காஷிங்கிற ஐயா அந்த நிறைய பேர் சின்ன நிறைய பேர் டிராப் பண்ணிக்கிறாங்க பேரல்ஸ் இருக்கோ விஜய்க்கோ. ஆனா அதெல்லாம் தேவையில்லாத வேலை விட்டுருங்க. ரெண்டுமே வேற வேற. ஆமா ஆமா. எங்க அண்ணாவும் இப்படிதான் ஃபீல் பண்ணா. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங் நல்ல சிஎம் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. அதான் லைக் இவர்லாம் இதுக்கே அழுகுறாரு. அண்ணாக்கெல்லாம் படம் போயிடுச்சு. wife ஒரு போயிடுச்சு. இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு எப்படி கெனிஷாவும் சொல்லுச்சு. சிஎம்முக்கே இவ்ளோ சொன்னாங்க. அவரே சிஎம் ஆயிட்டாரு. இதெல்லாம் ஒரு விஷயமாங்கிற மாதிரி அந்த பிள்ளையும் சொல்லி அதையும் கட் பண்ணி ஓட்டிட்டு இருந்தாங்க. ஏய் ஃபூல் அந்த பிள்ளை உன்னை கலாய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ சூப்பருங்க. ஆனா இது எல்லாரும் ஒரே பேச மாதிரி வேண்டிய விஷயம்யா. ஆனா உண்மையிலேயே இதே ஒரு ஹராஸ்மெண்ட் ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்ததுன்னா அந்த ஃபெமினிசம் அந்த ஃபெமினிஸ்ட் எல்லாம் கொதிச்சு எழுந்திருப்பாங்க. அது ஒரு பையனுக்கு நடக்குதுங்கும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல பாரு. இல்ல அவன் சைபர் புல்லிங் தாங்க முடியாம தான் அவன் இவ்ளோ பேசுனது. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரையும் நான் அழிச்சிட்டு நான் செத்துருவேன். ஆனா நான் எல்லாரையும் அழிச்சிட்டு தான் போவேன். இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்யா லைவ்ல. எவ்வளோ மொத்த ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தா அப்படி பேசியிருப்பான்.
சைபர் புல்லிங்னால தான் இவ்ளோ ட்ரிகர் ஆயிட்டானா? புரியல. ஆமா. என்னாச்சு? சைபர் அதுவும் அட்டாக் ரீசனா இருக்கலாம். அதுவும் ஒரு ரீசன். ரீசனா இருக்கலாம். சைபர் அப்ப அட்டாக்கும் என்னதான்யா பண்ணுது இந்த அம்மா? எனக்கு புரியல. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவானுங்க டார்ச்சரு? பயங்கரமா ஐயா, டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஐயா அந்த நம்மளுக்கு அந்த மாமியார் இருக்குல்ல, தெரியாது. மாமியாரு. அதுதான் ம். எல்லாத்துக்கும் ஐயா நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுங்க. இதுல நம்ம எதுவும் சொல்லவும் ஆமாங்க. முடியாது. சரியா சரியா ம். ஆமாயா கடந்து போலாம்யா நம்ம. நான் ஆ. தான் அங்கிட்டு திட்டு போயிட்டேன். இவ்வளவு பேசிட்டு எதுவும் தெரியாது கடந்து போலாம். இதை மொத்தமா கட் பண்ணிடுங்க. ஆனா இல்லையா அதான். இதை வச்சு ஒரு இருக்கட்டும். எபிசோடே அவ்வளவு பேசலாம் தெரியுமா? எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு எப்படியா எபிசோட் பேசுறது? நிச்சயம் இல்ல இது அவன் அந்த வீடியோவை செத்த நேரம் பார்த்துட்டு வந்து இது வந்து ஃபெமினிசம் ஒரு எபிசோட் பேசணும்ல, அதே மாதிரி மேல்ஸுக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு எபிசோடே பேசலாம். அப்பனா ஒண்ணு நிறைய பண்ணலாம். விஷயத்துல இவரு, மயில்ஸ் ஐயா, மார்ஃபீஸ் ஐயா மட்டும் விட்டுறலாம். அவங்க 3 இது பேர் உட்கார்ந்து இல்லைங்கயா இல்லையா லைக் அது எபிசோடு இல்ல இல்ல, பொண்ணுங்க பேசணும்யா. ஐயா ஓ! ஐயா ஐயா நிறுத்துங்க. இதுங்க ஆ. லெட் மீ ஸ்டாப் யூ தேர். ஐயோ! இது வந்து எப்படின்னா சூடோ ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இப்போ சொல்லி சுத்திக்கிறானுங்க ஃபெமினிஸ்ட் பேசுறவங்க எல்லாரையும். அது அது வேணா வந்து இந்த கேட்டகரியில போட்டுருவானுங்க எல்லாத்தையும். தயவு செஞ்சு வேற இந்த எல்லாருமே எவனுமே இஷ்யூவை அட்ரஸ் பண்ண மாட்டானுங்க. மறுபடியும் மேல் வெர்சஸ் ஃபீமேல்னு போயினுக்கிறானுங்க. அதனால இப்ப நம்ம பேச இது பேசினாலும் மறுபடியும் மேல் வெர்சஸ் ஃபீமேல் மாறும். சூப்பர். அது தேவையில்லாத வேலை. இது இஷ்யூவை அட்ரஸ் பண்ணிட்டு இஷ்யூ மட்டும் பேசுங்க. இஷ்யூவை நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா நடந்துச்சு என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. ஸோ விட்டுருங்க. ஓகேங்க. சரிங்க. இப்போ ஒண்ணு கேள்வி கேட்கட்டுமா? உங்களோட ம். பார்ட்னர், இப்போ இருக்கிற ம். பார்ட்னரோ, இல்ல ஃபியூச்சர்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பார்ட்னரோ, ஒரு ஆஹா. கிரைம் இருங்கயா ஒரு கிரைம் கமிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓ அத வந்து அத ஹைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்ல அவங்கள போய் போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவீங்களா? இதான் கேள்வி. ஐயா நாங்களாம் திருஷ்யம் மோகன்லால் மாதிரி மாறிடுவோம் நல்லா. அதாவது ஓகேங்க. சூர்யா நீங்க? நானும் அப்படிதான்யா. அதெல்லாம் எனிதிங் ஃபார் லவ்டு ஒன். சூப்பருங்க. ஜாங்கோயா நீங்க? அவன் ஃபர்ஸ்ட் போலீஸ். சரி வேணாம். அவன் வந்து பாபநாச கமலா மாறிடுவான். ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணிடுவான். அப்புறம் பார்ட் 2 எடுக்க முடியாது. ஐயோ! மூடிட்டு அதே மாதிரி ஜார்ஜ் குட்டி மாதிரி பண்ணிட்டா பார்ட் 2 வந்திருக்கலாம். எக்ஸ்ட்ராவா புளுத்துற பார்ட் புளுத்தி. அவங்க 3 பார்ட் எடுத்துட்டாங்க. யாரையும் அவங்க ரிலீஸ் பண்ண சொன்னா அப்படின்னு. ஐயா அதான் இருங்கயா ஜாங்கோ பேசவே விட மாட்டோம். அப்புறம் அவரு சொல்லுவாரு. பேசுங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஜாங்கோயா பேசுங்க. சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? மன்னிச்சுங்க. உங்க குரல் வலையை நெரிக்கிறதுக்கு மன்னிச்சிடுங்க ஜாங்கோ. நீங்க பேசுங்க. அடுத்த ஃபீட்பேக் வரும். ஜாங்கோவின் குரல் வரை நசுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி ஆமா போயிடலாம். நாகினி புது யோ சீசன் இந்த வந்துருச்சு. இந்த கேள்விக்கு அவன் பதில சொல்லு. அவன் சொல்ல விடுங்க அவனை. ஓ! ஓகே. ஆமாங்க. சொல்லுங்க. ஹைட் பண்ணுவீங்களா? இல்ல போட்டு குடுத்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஹைட் பண்ணலாம்யா. ஓகே. எத? ஐயா எத ஹைட் அத சொல்லுங்க முதல்ல. அதுதான் இங்க இந்த கிரைம் பண்ண பார்ட்னர் கூட நான் பார்ட்னரா இருந்தேன்ற மேட்டர் வேணா ஹைட் பண்ணுவான். கொலை செஞ்சா எத்தனை வருஷம் ஜெயில? கொலை செஞ்சா நான் ஆயுள் தண்டனை இல்ல தூக்கு, அது கொலை இன்டென்சிட்டி மோட்டிவ் எல்லாமே பொறுத்து தெரியும். இரட்டை ஆயுள் தண்டனை. எமோஷனல் கிரைம்டா இல்ல ப்ரீஎம்டிவ் கிரைமா பெரிய விஷயம் இருக்கு. எமோஷனல் கிரைம் அது மாதிரி ஏகப்பட்ட கிரைட்டீரியா இருக்குது. எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு ஜட்ஜு என்ன மூட்ல இருக்கான்ற பொறுத்துக்குது. அன்னைக்கு அவன் வீட்டுல சரி திட்டு வாங்கிட்டு வந்திருந்தா புடிச்சு கடிச்சு வச்சிருவான். அது சிறை படம் பார்த்தல. தற்காப்புக்காக கொலை பண்ணியிருந்தா அது ரிலீஸ் கூட பண்ணுவாங்க. அதுல ரிலீஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இல்ல, தலை நிமிர்ந்து தற்காப்பு நடக்க கொலை. பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடக்க பார்த்திபன் வேணா சொல்ல மாட்டாங்க. இல்ல தற்காப்பு கொலை. தற்காப்பு Self கொலைக்கு defense. இல்லையா? பனிஷ்மெண்ட்லாம் இல்லையா? அதையோ Self defense. இருக்கியா என்ன எல்லாம் இருக்கியா? இருக்காண்ணா? மினிமம் Self defense. பனிஷ்மெண்ட் அதுக்கு இருக்கும். மினிமம் பனிஷ்மெண்ட் ஏதாவது. ஆனா அதுவும் வருஷத்துல தான் இருக்கும். சரி சரி. ஐயோ! அப்படிலாம் அவர்கள் செய்த கொலையை துச்சமென எண்ணி இந்த கோர்ட் மன்னிப்பு குடியாது. அந்த மாதிரி ரியல் லைஃப்ல பண்ண மாட்டாங்க. அப்படியா? Okay. சரி ரொம்ப ரொம்ப புரியுது. எனக்கு நல்லா புரியுது. ஏதோ இதுக்காக தான் பண்ண சுச்சுவேஷன்ல பண்ணிட்டேன். உனக்கு மினிமமா ஒரு 8 வருஷம் கொடுக்குற வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது இல்லையா, அந்த ரேப் பண்ண வரான் அவனும் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு பொண்ணு கொலை பண்ணிச்சு. அதுக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து ரிலீஸ் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் வாங்கி கொடுத்தாரு ஐயா, அந்த பொண்ணுக்காண்டி நிறைய ஹெல்ப் பண்ணி. அதையா அது ரொம்ப அது படிச்சு. அந்த கிரைமோட இதை பொறுத்தியா அந்த நேச்சர் அந்த எல்லாத்தையும் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. பிளஸ் அந்த டைம்ல ஜட்ஜ் என்ன நினைக்கிறாரதும் பொறுத்துதான் இருக்குது. ஆமா ஆனா அது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஓ அது இல்ல, அது நிறைய இது இதை போகும். அது வரைக்கும் இருக்கிறதே ஒரு பனிஷ்மெண்ட் தானே, நீதிமன்றக்காக சம்திங் அது முடிகிற வரைக்கும் நினைக்கிறேன். ஓகே, கொஸ்டின் கேட்க அம்மா போயிட்டாங்க. வேற ஏதாவது நீங்க கொஸ்டின் இருந்தா. ஐயா கருப்பு நல்லா இருக்கா? யாரு? கருப்பு பாக்கலையே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன சொன்னா தியேட்டர்லயே இதை பாத்துரு, நீ ஓடிடி டிவில பார்த்தா கேவலமா இருக்கும்ன்றான் படம்.
ஓகே, ஓகே. ஆனா பார்த்துட்டு வாங்க. ஆனா ரிவ்யூஸ்லாம் வந்து அனில்ஸ்லாம் அரசியல்ல பிஸி ஆயிட்டதுனால, அ ஒரு நெகட்டிவ் இல்ல ரிவ்யூ இல்ல கூட சிஎம் வரலன்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ இருக்கான். ஏதோ டிவிக்கு ரெஃபரன்ஸ்ல ஏதோ வருதாமே. அப்படியா? இல்ல பாட்டிலுக்கு ரூ. 10 வருதுன்னு வேற சொன்னாய்ங்க. ஓஹோ! சாரி அது தெரியாது. அது ஒரு இதுல பார்த்தேன். ₹10 ம். அந்த இப்ப அண்ணனும் தம்பியும் அந்த ட்வீட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு வைரல். கார்த்தியும், சூர்யாவும் அது பார்த்தீங்களா? எதுக்கு? பாக்கலங்கய்யா. கொஞ்ச நாளைக்கு ட்விட்டர் பக்கம் போக வேணாம்னு இருக்கிறேன். அது சும்மா அந்த அத அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருந்தாரு கார்த்தி. என் பேரு எங்கடான்னு சொல்லிட்டு அதான் போட்டிருக்கேனே கருப்பு அப்படின்னு. ஓகே. இப்போ சொல்லுங்கயா. இப்போ வந்து உங்களோட பார்ட்னர் இல்ல இப்படி பார்ட்னர் தான். அவங்க வந்து ஏதோ ஒரு கிரைம் ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு கிரைம் பண்ணிட்டாங்க. அந்த கிரைம்ல இருந்து உங்கள காப்பாத்துவீங்களா? இல்ல புடிச்சு போலீஸ் குடுத்துருவீங்களா? அது முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. இல்ல, இல்ல. அதுக்கு நீங்க பதில் சொல்லுன்ற மாரி மயில்ஸ் ஐயா சொல்லியிருந்தாரு. என்ன பண்ணுவீங்க? அதுதான் காப்பாத்துவோம்னு சொல்லிட்டோமே. அப்புறம் இல்ல, இல்ல. நீங்க ஹைடுன்னீங்களா? அவரு எத ஹைட் பண்ணுவீங்கன்னு இல்லையா, கேட்டாரு. ஹைட்னா அது இல்ல. ஆ, பாடி ஆ. ஹைட் பண்றத பத்தி சொன்னையா? நெக்ஸ்ட். ஓ! சரிங்கயா. ஓகே. ஆ. ஓகேயா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். கொஸ்டின் மட்டும் எடுத்துட்டு வந்துர்றேங்க. ஒரு 2 மினிட்ஸ்ங்க. லோட் பண்ணி வச்சிருந்தேன். எங்க போச்சுன்னு தெரியல. நோட்லாம் பண்ணீங்க. ஆமாங்க. நோட் தாங்க. பண்றாங்க. அதெல்லாம் ஐயா, பண்ணதே இல்ல. நான் என்னைக்குமே டாபிக் குடுத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவேன். டாபிக் வந்து இன்னைக்கு ஓ! தான் குடுத்தீங்க. அதனால எங்க எவ்வளோ முடியுமோ அம்மா எடுத்துட்டு வந்துட்டேன். சொன்னேன் பாத்தியா? என்ன சார் இது அடிஷனல் ஷீட்லாம் வாங்கி எழுதுறீங்க படிக்கலன்னு சொல்லிட்டு. ஐயா, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல மோனா. ஆமா, ஆமா, ஆமா. டேட்டாஸ்ல இருக்க வேண்டியவங்க. ஆமா, வேற ஐயய்யோ! ஏதாவது நான் நல்லா எங்க இருந்துக்கிறேன்? வேற ஏதாவது நல்ல பாட்காஸ்ட போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஐயய்யோ! உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. வேற பாட்காஸ்ட் போயிருக்கேன். நான் ஐயய்யோ! அன்னைக்கே சொன்னேன், அப்பா உனக்கு வேற கடையில பொம்மை வாங்கி தரேன். நானும் போனாவும் வரட்டாமே டுபு. இவருதான். அது சரி. யூபி காத்துன்னு இருக்காங்க. ஐயோ! நல்ல ஆஃபருக்காக வெயிட் பண்ணிக்கிறாங்க. வண்டர் பேப்பர் போட்டுருவாங்க. அங்க இழுக்குது ஐயா. பாருங்க. இந்த கட்சி தாவல் தடை அன்னைக்கு சட்டத்துக்கு பயந்து இருக்காங்க. ஆமா. அதெல்லாம் அதுவும் இவரு சிறந்த இல்ல பிஜேபியில காங்கிரஸ் மாதிரி வராதீங்க. கம்யூனிஸ்ட் மாதிரி அது கஷ்டம் மாரியா? ஐயோ ஐயோ! ஐயா, இது வந்து அடுத்த கேள்விங்கயா. இப்ப நான் ம், டெய்லி மிட் நைட் அப்போ ஒருத்தவங்க வந்து உங்க விண்டோல வந்து தட்டுறாங்க. ஓகேவா? விண்டோல ம், வந்து தட்டுறாங்க. ஆனா, ம், அது வந்து 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஓகேவா? லைக் அது ம். கேட்காத மாரியே படுத்துருவீங்களா? இல்ல வந்து என்ன ஏதுன்னு பார்ப்பீங்களா? எனக்கு மயில்ஸோட ஆன்சர் எனக்கு இப்பயே செகண்ட் தெரிஞ்சிருச்சு. அவர் போமாட்டார். செகண்ட் செகண்ட் 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. யாரோ 2ண்ட் ஃப்ளோர் விண்டோலாம் யாரும் தட்ட முடியாது. யாராலும் தட்ட முடியாது. கரெக்ட்டா? ஆமா. ஆ. சோ எட்டி போய் பார்க்குறீங்களா? யார்ரா அது புண்ட அப்டின்னு போய் பார்ப்பீங்களா? இல்ல வந்து ஆள நான் விட்றா பார்க்க பெல்ல மாட்டேன். தட்டுவீங்களா? நான் பார்க்க மாட்டேன்றேன் நானு. நான் வந்து ம். சேஃபா சூப்பருங்க. என்னைய வந்து நான் எந்த அளவுக்கு ஒருத்தன்னா, நான் தூங்கும்போது எப்படி தூங்குவேன்னா, நம்ப ஆ. நம்ம வந்து பெட் இப்படி இருக்கு. நம்ம தலைய வந்து இந்த பக்கம் வச்சு படுத்தா, இந்த பக்கம் வச்சு படுத்தா எப்படி இருக்கு? ஆ. நம்ம தலைய ஓகே. வந்து கதவு நோக்கி வச்சு படுத்தா, நம்ம வந்து ஒரு காம்ப்ரமைசிங் பொசிஷன்ல இருந்துருவோமே நம்ப. ஓ! ஒரு யங் ஷெல்டன் பார்ப்பீங்களா? எது? ஆமா. அது ஒண்ணு. இப்படி நம்ம படுத்து வச்சா, அப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு அட்டாக்ன்னு ஒண்ணு நடக்கும்போது, நம்மள ஒரு காம்ப்ரமைசிங் பொசிஷன்ல இருப்போம். நம்ம ஓகே. டிஸ்அட்வான்டேஜ்ல இருப்போம். சோ ஆ. நம்ம வந்து எப்படி இதுக்கு ப்ரிப்பேரா இருக்கணும். நம்ம ஒரு அட்டாக்குன்னு ரெடி பண்ற ஆள் நானு. வீட்ல அங்கங்க ஹிடன் ஸ்பாட்ஸ்ல ஒரு சில விக்கிற மாரி ஹிடன் வெப்பன்ஸ்லாம் ஒளிச்சு வச்சிருந்தேன் ஒரு டைம்ல. ஐயா! என்னங்க? என்ன யாருங்க நீங்க? ஏன் லைக் என்ன ஏதாவது பயம் கடன் கிடன் நெறைய வாங்கி வச்சிருக்கீங்களா ஏதாவது? என்னென்ன வெப்பன்ஸ்லாம் கடன்லாம் இல்ல. வந்து தைலம், டீ தூள் அதெல்லாம் அங்க வச்சிருப்பாங்க. அன்னைக்கு மாபியஸ் வந்து பாத்துட்டு, யோ இது இருக்கு எங்க வச்சுங்கிறேன் நானு. அதெல்லாம் நீங்க வெளியே சோஃபா உள்ள இந்த சோஃபா இந்த குஷன் மாதிரி தூக்குனா ஒரு கேப் வரல, அங்க வச்சிருப்பேன் நானு. ஓகே. விக்கிற மாதிரி வீடு ஃபுல்லா ஒளிச்சு வச்சிருப்பேன். ஓகே. ஏங்க லைக் லைக் இந்த மாரிலாம் யாரும் அது பெருசா தெரியலையா, ஒரு மாதிரி ஒரு 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 இது இருக்கும் எப்பவுமே. ஒரு பயம். ப்ரிப்பேர் தான் நம்ம எதுவும் பிரச்சனை இல்ல. நடந்ததுக்கு அப்புறம் ஐயோ ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாமே நினைக்க கூடாதுல. வந்திருந்தா அவங்கள அட்டாக் பண்றதுக்கு. எனக்கெல்லாம் விக்ரம் டீசர் பார்க்க ஆஹான்னு இருந்துச்சு. எவனோ ஒருத்தன் நம்மள மாதிரியே வச்சிருக்கான்டா. சூப்பருங்க. அந்த சூர்யா, வெப்பன்ஸ் ஒளிச்சு வைக்கிறது. நீங்கயா? நீங்களும் ஜாங்கயாவும் அப்ப வந்து ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாரு போலயா மைண்ட் செய்ய வீட்ல. அதான். ட்ராப்லாம் வைக்க மாட்டேன். ட்ராப்ல வச்சா நம்மளே மாட்டிப்போம். மறந்துடுவோம் நம்ம. இங்கதான் வச்சோன்னு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. இது
ஒளிச்சு வச்சிருப்பேங்கிறீங்க ஆயுதங்கள்லாம். அப்ப அடுத்து ட்ராப் தானே லியோதாஸ் மாதிரி. ரொம்ப ஆயுதம்னா நான் ஒன்றும் AK-47 M14 அப்படியெல்லாம் இல்லையா. இந்த இந்த இது இருக்கும், இந்த நெயில் கட்டருக்கு வந்து ஒரு நைஃப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அதை அருவாமனை. வந்து அதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருப்பேன் நான், டக்குன்னு இருக்கிற மாதிரி. அப்புறம் இந்த கை இந்த காப்பு இருக்குல்ல, அது ஒன்று வச்சிருக்கேன் எப்பவுமே. அந்த மாதிரி சில சில விஷயங்கள் இருக்கும். உண்மையில சாதாரண விஷயங்கள் தான், பட் அது கொஞ்சம் இதுவாக யூஸ் பண்ணலாம், வெப்பனா யூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம் இருக்கும், அந்த மாதிரி தான். இன்ட்ரெஸ்டிங். இது ஏதோ ஒரு ஃபோபியரா ஆயிடுவோம், ஆனால் எனக்கு பேர் தெரியல எனக்கு, பட் இருக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோபியரா ஆயிடுவோம். நிறைய நெக்ஸ்ட் சூரி, நெக்ஸ்ட் போவா? ஐயா உங்களுக்கு ஏதாவது மேல கொஸ்டின்ஸ் இருந்தா கூட கேட்கலாங்க. நானே வந்ததுல இருந்து இருங்கயா சூரி என்ன சொல்லல, நானும் சொல்லல. போய் பார்த்தேன். சூரி போய் பாத்து என்ன உன் பிரச்சனை அப்படின்னு வாங்க ஜன்னலாண்ட போய். என்ன உன் பிரச்சனை, வாயா வா வந்து எக்ஸ்போஸ் பண்ண நின்றுவாப்ல. அவங்க வந்து பேசுவோமா வரியா அப்படின்னு ரேண்ட் பண்ணிட்டு இருப்போம் மாத்தி மாத்தி. வாயா வா பொசஸ் பண்ண அப்படின்னு வாங்க. அது எக்ஸ்போஸ் இல்ல, பொசஸ். சூப்பர். பொசஸ் பண்ண வா. ரொம்ப போர் அடிக்குது வரியா, அது வந்துட்டு என் ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு கவலைப்படாதா கவலைப்படாத பேய் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்கான். மோனா விட்டா இந்த அம்மா உம்மா உம்மா டான்ஸ் ஆடையா பேய் முன்னாடி. இது ஒரு பொண்ணு பேய் லவ் பண்ணு. ஆமா எங்க பையனா ஏதோ பேய் லவ் பண்ண மாதிரி ஸ்டோரி எல்லாம் பாத்துருக்கேன் நானு. ஆமா பேய் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எங்க பார்த்தேன். லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்கயா. அது வந்துட்டு அது அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு புரோக்கர். நான் கூட அந்த படத்தை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பேய் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு. சாமி மனுஷங்க கூட பழகி மனுஷங்க லவ் பண்ற ஐடியாவே இல்ல சூர்யாக்கு. பேய் பிசாசுனே இருங்க எங்கிட்டு. நல்லா இருக்குல்ல அது. அது சரி ஐயா, இந்த அம்மா உண்மையிலேயே மாந்திரிக மந்திரம் சும்மா சொல்ல போல, உண்மையிலேயே பேய் ஃப்ரெண்ட பிடிச்சு வச்சிருக்காங்க. அது லோக்காடா சொல்லுது. கரெக்ட். லோகாவுக்கு எடுத்த அதே ஸ்டோரி மாதிரி தானே. ஓகேங்க ஓகேங்க சரிங்க. ஜாங்கோயா உங்க கருத்து. இந்த இப்ப நீங்க சொன்ன ஒரு சீன் வந்து இதுல வரும் ஐயா. சாமி நீங்க என்ன பண்ணுவீங்க பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கருப்பால சக்கரலாம் தேவையில்ல, என்ன பேசவே மாட்டேன். ரெண்டாவது வாட்டி இதை கவுண்டர்ல போடுறான். டேய் இருறா. அதுல என்ன ஆகும்னா லைக் சீரிஸ்ல 6 மணிக்கு மேல எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிருவாங்க. வீட்டுக்கு வெளியில இருந்தா லைக் ஹியூமன்ஸ் மாதிரி பிரிட்டன் பண்ணிட்டு மான்ஸ்டர்ஸ் வரும். அந்த ரெட் கலர்ல கீழ போட்டுருக்குமே அதுவா? ரொம்ப கோரா கொன்னு சாவடிச்சிரும். ஓகே. அதே மாதிரி ஆனா கதவு நம்ம திறந்தா அதுங்க வரும். ஆமா நம்ம திறக்கணும், அதுவா திறக்கும் வராது. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃபேமிலி இருக்கும். ஒரு குட்டி பொண்ணு ஜன்னலாண்ட இருக்கும். அப்ப வந்து ஒரு பாட்டி மாதிரி பிரிட்டன் பண்ணிட்டு வந்து அது கதை திறக்க சொல்லும் ஜன்னல. இந்த சனியெல்லாம் திறந்து விட்டுரும். கிட்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன்ஜூரியஸ்யா. அவனே ஒத்துந்தான் திறந்து விட்டு இப்ப 4 பேருமே அவுட் ஆயிருவானுங்க. அந்த சீன் ஞாபகம் வந்துச்சு. நான் அந்த லைட்டை போட்டு என்னன்னு பாப்பேன், திறக்க மாட்டேங்க. பிரச்சனை இல்ல, வளர்க்குறவங்கள பொறுத்தாங்க அது. இன்னொரு படம் பாத்திருக்கீங்களா? இது விரும்பியா? எது? எனக்கு அந்த படம் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணா தெரியல. காண்டமேடுன்னு சொல்லிட்டு இந்த படத்துல உள்ளதான் ஒரு சீன் கட் பண்ணி போட்டானுங்க. ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது கிட்ஸ் அந்த கிட்ட பார்த்தா பயமா இருக்கும். அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வெர்மிலியான்னு நினைக்கிறேன். வெர்மிலியான் யாராவது போட்டுனா சும்மா பாருங்களேன். ஒரு நிமிஷம் கூகுள்ல போடுற, வெயிட் பண்ணுங்க. ஹாலிவுட் படம். வெர்னே போறதா வரும். வெர்மிலியான்னு போடி வருதான்னு பார்ப்போம். லைக் ஓமன் படம் பாத்திருக்கியா? அந்த மாதிரி. ஆமா வெர்மிலியான்னு சொல்லிட்டு ஒரு படமே இருக்கு. ஆனா ஒரு அக்கால இருக்கு கேன்ல பிடிச்சிட்டு. ஓ அப்படியா? ஒரு ஃபேமிலி இருக்குயா. இத பார்த்தா பேய் படம் மாதிரி தெரியலையே. இந்த அது என்னன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம குழந்தைங்களை குளோரிஃபை பண்றோம்ல. அந்த குழந்தை இந்த ஓமன் மாதிரி படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தானே எனக்குமே குழந்தைங்க எல்லாம் பிடிக்காது. ஆனா குழந்தைய கொல்லுக்குலாம் கோவம் இருக்காது எனக்கு, அதுக்கு சொல்றேன். அந்த ஓமன் படத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அது பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஃபேமிலியே அழிச்சிரும் அது. ஒரு ஏலியன் மாதிரி அது. நல்லா அந்த ஃபேமிலியா அது வந்து அழிக்கும் அந்த குழந்தை உருவத்திலே. ஓமன் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அந்த குழந்தைய நீ அப்பயே கொண்டு இருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும்ல. அது கொண்டு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அது எஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அது ஃபேமிலியா அதை அழிச்சிடும். எந்த படம் தமிழ்ல கூட ரீமேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நட்சத்திரம்னு வரும். ஜென்ம நட்சத்திரம். இதுவா?
ஜென்ம இந்த நட்சத்திரம். படமா? அர்ஜுன் நடிச்சானே அதானே? ஆ, ஓமன் தமிழ் ரீமேக்கு அதெல்லாம் பார்த்தா வந்துட்டு அதான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன்ல, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்காது அப்படின்னு சொல்றேன். சரி, அதுல ஓகே. பார்க்கும்போது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு டைனி ஒரு குட்டியான ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இருக்கு. அதையே நீங்க ம். வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். ஓகேவா? ம். அதிலயே இருப்பீங்களா? இல்ல நீங்க வந்து வேற ஏதாவது போயிடுவீங்களா? லைக் அந்த மூமெண்ட்லயே திருப்பி, 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 திருப்பி நீங்க லூப் நெனச்சே மாரியா? இருக்கலாம். அந்த மொமெண்ட்டா லூப் இல்ல மாரி. அந்த டேஸ் செலக்ட் மொமெண்ட். பண்ணிக்கலாமா அந்த மாரி? அது வந்து உங்க மொமெண்ட்னா அது உங்களுக்கு தான். லைக் அது ஒரு ஒரு ஐயா, ஒரு ஒரு நாள். ஆமாங்கய்யா. ஐயா எனக்கு ஒரு மொமெண்ட் இருக்குய்யா. ஒரு டேஸ்க்கு ரேஞ்ச் இருக்கு. அந்த அந்த ஒரு வாரத்த மட்டும் நான் செலக்ட் பண்ணியே இருப்பேன் நானு. ஓகே. அந்த மாரி தான் ஐயோ! ஒரு நிமிஷம் நல்லா ஷேர் ம். பண்ணணும். ஒரு எனக்கு நிமிஷங்க. அப்படி ஒரு மொமெண்ட் எதுவும் இல்ல. ஓகே. ஆனா அப்படி ஏதாவது இருந்தா கிரியேட் நல்லா பண்ணி நீங்க அந்த மூமெண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு கூட நீங்க திருப்பி திருப்பி வாழ்ந்துக்கலாம். உங்களுக்கு புடிச்ச மாரி. இருக்கும். ஒரு ஆ வாரம் ஒரு வாரம் ஆபீஸ் லீவ் போடுற மாரி வந்துச்சுயா ஒரு சிச்சுவேஷனு. சூப்பர்ங்க. ஓ! அது எதுக்குன்னு சூப்பர். உங்களுக்கும் தெரியும். அடுத்த கொஸ்டின். ஐயா இது எல்லாமே இப்படி ஐயா, இருக்கே. நான் சொல்லணும்யா. சாரி. நானும் ஐயா நான் மைல்ஸ் ஐயா சொன்னாலே நான் வந்து சரி கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வின்னு போயிடுறேங்க. ஏன்னே ஏன்னா தெரியல. நான் ஜாங்கோக்கு சேர்த்து பதில் சொல்லிக்கிறேன். இருங்க இந்த கேள்வி கூட ஜாங்கோக்கு நான் பதில் சொல்றேன். நீ ஜாங்கோ சொல்லுங்க. என்ன மொமெண்ட்? நான் எதை சொல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து மே 4ஆம் தேதி லூப்லயே இருந்தா நல்லா இருக்கும்யா. எனக்கு பதிலே வேணாம். எனக்கு பிடிக்கல. நீங்க சொல்லுங்கயா. வேணாம். மஷூரியா பேசாம நீங்க. ஒரு மே 4ஆம் தேதி லூப்லயே இருந்துச்சுன்னு வைங்களேன், செம்மையா சூரி இருக்கும்யா. ரெக்கார்டிங்க போய் இத கட் பண்ணி வெளிய இது எடுத்து போட்டு இல்லையா, நம்ம வந்து இவனை மே வந்து மே immediate 4ஆம் தேதி. salary money வேணும். எனக்கு வேணும். மார்த்திஸ் மெயில்ஸ் யாராவது எனக்கு எடுத்து கொடுங்க. ஐயா, எது அது எனக்கு? இல்லையா, முழுசா கேளுங்க. மே 4ஆம் தேதி நான் என்னோட பழைய நண்பர்களை சந்திச்சேன். ஹாப்பியா யாரு? அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணேன். ஷூரி ஹியூஸ் உங்ககிட்ட வரோம்ல அப்பவே இந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இவன் விட்ட எபிசோட்ல கட் பண்ணி தூக்கி போட்டுரும். என்னது? இதை எடுத்து ரீல்ஸ் போட்டு மே 4ஆம் தேதி திரும்பி அது மாதிரி வராதுல்ல லைஃப்ல. எல்லா ஆனா எல்லா கொஞ்ச எல்லா நெஞ்ச ஊப்பிங்க இருக்கு நீ. ஏன் அன்னைக்கு அப்படி ஐயா பண்ண? ஐயா ஆன்லைன் ஊபிஸ்ல வந்து சைபர் புல்லிங் பண்ணதுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்களா? நம்ம ஜாங்கோ வந்து டெஸ்ட் சப்ஜெக்ட் அனுப்பிச்சு விட்டுறலாம். இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இவனை வந்து அடிச்சு பழகுங்க. ம். ஒரு அணில் கிட்டயா நாம இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பேன்னு உட்கார்ந்துருந்தேன். ஆல்ரெடி டிப்ரெஷன் டிஎம்கே தோத்துருச்சு, ஸ்டாலினே தோத்துட்டாரு. இவரு வேற சரி அடி அடி அடிக்கிறாங்க. நான் வேற இங்க வம்பிழுத்து வச்சிருந்தேன் ஆஃப்லைன்லயும். ஃபோன் பண்ணி அடிச்சாங்க எல்லாம். ஊத்திக்கிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கெல்லாம் ரொம்ப ட்ராமா. ஒரு வாரம் ட்ராமா எனக்கு. கொஞ்சம் ரிலீஃப் இருந்தேன். இன்னைக்கு வந்து மறுபடியும் ஒருத்தி ஞாபகப்படுத்திட்டு புல்லி பண்ணிட்டு போனான். ஐயோ! 12 நாள் கழிச்சு வந்து கேக்குறாயா, நீ வந்து ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டேன்ன பாத்தியா, எங்க அண்ணன் வந்து ஸ்வீப் பண்ணிட்டாரு. நாசமா போ அப்படின்னு. இன்னும் பாயிண்டாயா இருக்கு. நான் நேத்து கூட கிரிக்கெட் ஆட போனேன் பசங்க கூட. அதுல ஒரு கேங் ஃபுல்லா அப்படிதான் இருந்துச்சு. 3 பேரு 2 அணிலு 2 நாம் தமிழர் அங்க. எப்படி இருக்கும்? சூப்பர். நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கேன்னு நான் தமிழ். ஓ! சார் 0 பாருங்க. ஐயோ, 4 சீமான் வந்து அந்த சிவாஜி கணேசனோட ஒரு படத்துல லாயரா வருவார்ல. அந்த மைக் அந்த மூட கண்ணாடி வச்சு பாப்பாரு தெரியுமா? ஒரு எவிடன்ஸ் மை காட்ன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த அதுல ஃபேஸ் ஆப் பண்ணி சீமான் போட்டோ போட்டு சீமான் பாக்குறானா சாட்டைஸ் சேனல்ல சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 20 லட்சம் பேரு. நாம் தமிழர் ஓட்டர்ஸ் 19 லட்சம் பேரு. மை காட். ஓட்டெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. இல்ல யோசிக்கிறா. இவன் கூட நம்மளோட அதிகம் வாங்கியிருக்கானே. இதெல்லாம் கொடூரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏதாவது ஜாங்கோயா சொல்லிட்டாரா? நான் இல்ல அவர் பதில் சொல்லல. நீங்க சொல்லுங்க. அதான் சொல்லிட்டானே மே 4 அப்புறம் என்ன? உண்மையிலேயே அதானா? எனக்கு அப்படி ஒரு இது இல்லையே. இருக்கு, நிறைய இருக்கியா சின்ன சின்ன. அப்படி இல்லை, அதே லைஃப்ல ஸ்டே பண்ணுவோனான்னு ஒரு கேட்டா, திமுக ஒரு திமுக காரன் வந்து ஒருத்தன் குடும்பத்தை கொன்னு அவன் சொத்தெல்லாம் அப்பகடிச்சு அவனை நடுரோட்டில் நிறுத்தினா கூட ஜாங்க அளவுக்கு இவ்வளவு வன்மம் இருக்காரு அவனுக்கு மேல. ஐயோ! அந்த அளவுக்கு வன்மத்தை சுத்திக்கிறான். அதுதான் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கு. பட் ஆனா இதே லைஃப்ல இருந்தா இன்னும் ஐ மூமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல. ஸோ அதனால இல்லப்பா, நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, அந்த வளராடா விஜய் மாதிரி. ஐயா இருங்க, நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. ஒண்ணு, நீங்க ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஹாப்பியான மூமெண்ட் எடுத்து அதே லூப்ல இருக்கலாம், இல்லன்னா நார்மல் லைஃப்லயே இருக்கலாம். அதானே? அப்படி இல்ல அந்த ஹாப்பியான மூமெண்ட் லூப்ல இருப்பியா? அவ்வளவுதான் கேள்வி. அதான் அவ்வளவுதானே? கேள்வி. ஆமா. இருப்பியா மாட்டேன். இருப்பேன். அதான் எந்த மொமெண்ட் அந்த மாதிரி தான் இப்ப போயிட்டு இருந்துச்சு. அதை விட்டுட்டு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க சொல்லுங்க. தைரியமான ஆளாச்சி சொல்லுங்க. ஆ. மே 4 இருப்பேன். அது இல்லன்னா ஒத்த லவடக்கா பால்.
இல்லையா அப்புறம் இன்னொன்னு சொன்னா எனக்கு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருந்துச்சியா ஓகே. ஓகேங்களா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது குஞ்சு மணியை பிடிச்சி ஒண்ணுக்கே அடிக்க தெரியாது என் கசின் நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணு மேல இருந்துச்சு லைக் அந்த வயசுல வந்து அந்த அந்த கிரஷ் ஃபீலிங் நான் ஒரு வார்த்தையில சொல்ல வரல பட் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் முட்டாய் வாங்கி தரதுலயே அடம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவே உனக்கு வந்து கிரஷ் ஆயா? ஐயா அப்படியா 3ஆம் கிளாஸ்ல கிரஷ் வரும் உனக்கு சீரியஸா? எனக்கு தெரியும் எனக்கு அதனால யோசிக்கிறேன் நானு ஐயோ ஐயோ ஐயா அந்த ஃபீல் வந்து எனக்கு எப்படி அது அந்த வயசுல எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல பட் ஆனா அது சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபீலிங் எனக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு அந்த பொண்ணு என் பக்கத்துல உட்கார வச்சாங்க இது வேறயா? ஆமா அந்த என்ன டீச்சர் வந்து பனிஷ்மெண்ட் உட்கார வச்சிருப்பாங்க பட் இந்த நாய் வந்து ஜாலியா எடுத்துக்கிச்சு ஆக்சுவலா ஓவரா பேசுற பசங்களை வந்து 2 பொண்ணுங்களை நல்லா உட்கார வச்சிருவாங்க அது வந்து பெரிய இதுக்காக இப்ப பாட்காஸ்ட் பேசுற மாதிரி பேசிருப்பான் டைம்ல இல்ல அப்பதான் இதுக்கு தானே வெயிட் பண்ண அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இருந்த ஒரு ஃபீலிங் இருக்கு அது திரும்பி லூப்லயே இருந்தா நல்லா இருக்கும் தோணுது இது வித்தியாசம் இப்பெல்லாம் இருக்குமா நமக்குதான் ஒண்ணும் தெரியல ஐயா நீங்க கோஎட்ல படிச்சீங்களா ஸ்கூலு என்னதுயா நீங்க கோஎடா ஸ்கூல் கோயடு ஒரு 10வது வரையும் கோயடு தான் அப்ப அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்கலையே வேற என்னய்யா அதுக்கு அடுத்து என்னன்னா நீங்க ஒரு பொய் சொல்லுங்க ஜாங்கோ வந்து ஜென்சி அதனால அப்படி இருக்காது கூட ஐயோ பாவம் அடிக்கிறாங்கன்னு நினைச்சேன் தயவு செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அடிங்க என்னால கேள்வி எல்லாம் கேட்காதீங்க தூக்கி போட்டு அடிக்க அவனை அதான் தயவு செஞ்சு அடிங்க இதாவது போட்டு அடிச்சு கொல்லுங்க என்னால அடுத்த கேள்வி இப்ப என்னன்னா லைக் நீங்க ஏதாவது ஒரு பொய் சொல்றீங்க அப்படின்னா அந்த பொய் வந்து லைக் உண்மையிலே நடந்துரும் அது வந்து பொய்யாவே இருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன அடிபட்டுருச்சு நான் ஆபீஸ்க்கு லேட்டா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்கல்ல அதெல்லாம் உண்மையிலே நடந்துரும் சோ பொய் சொன்னீங்கன்னா அது கன்ஃபார்ம் நடந்துரும் அதனால பொய் சொல்லாமலே இருப்பீங்களா என்னதான் அதுன்னு பாத்துக்கலாம்னு பொய் சொல்லுவீங்களா ஆனா கொஞ்சம் நல்லாவும் இது நல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதுன்னா லைக் இன்னைக்கு வானத்துல இருந்து தங்கமா கொட்டுச்சு நான் வந்து அதனால லேட்டுன்னு சொன்னீங்கன்னா தங்கமா கொட்டும் அந்த மாதிரி நல்லா இருக்கும் ஐயா டெக்னிக்கலி இது ரொம்ப நிட்பிக் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க டெக்னிக்கலி வானத்துல இருந்து தங்க கொடிச்சா தங்கத்தோட வேல்யூ குறைஞ்சி ஒரு தகர மாதிரி ஆயிடும் அதான் உண்மை இல்ல உங்களுக்கு மட்டும் தானே நடக்கும் லைக் நீங்க சொல்ற பொய்ய பொறுத்து தானே லைக் அது பிசிக்கலா நடந்துரும் நான் இருக்க ரூம்ல மட்டும் தங்க மழை பெஞ்சிச்சு அப்படி சொல்லிக்கோங்க அதான் இல்ல லைக் ஐயா நான் எடுத்துப்பையா நானு எடுத்துக்கிட்டு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா லைக் நீங்க வந்து ஏதாவது இன்டென்ஷனலாவே போய் சொல்ற மாதிரி இருக்கும்ல ஒரு பிசினஸ் மைண்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஐயா மெல்சியா பிசினஸ் மைண்டா அப்பெல்லாம் ஒரு கர்மம் கிடையாது பிசினஸே பண்ணமா பிடிக்காத விஷயமே பிசினஸ் பண்றதுதான் இல்ல நாக்கிலே கேசரி ஆட் எடுப்பேன் காசு அப்படி பார்த்தா இவதானே ஏதாவது சொல்லிட்டு கிடப்பாரு ஜாங்கோ தானேங்க ஏதாவது சொல்லிட்டு கிடப்பாரு லைக் இந்த மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுவேன் சொல்லுவாரு மைசையா காசு நிறைய கிடைச்சா முன்னாடி பிரஸ்தப்பட்டுனா இந்த மாதிரி பேசணும் நிறைய ஆமாங்க காசு முக்கியம்யா நிறைய பேர் சொல்லுவாங்க பணத்தினால கஷ்டம் இல்லப்பா பணம் இருந்தாலும் நிம்மதி அந்த ஈர வெங்காயம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சரி பணம் இருந்தா நிம்மதியா இருக்க மாட்டேன்ற இப்போ நான் நிம்மதி இல்லாம இருக்கேன் பணத்தோட நிம்மதி இல்லாம இருந்துன்னு போறேன் சொல்லுவாங்க காசால சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியும் என்னால வாங்க முடியும் எனக்கு காசு வேணும் அதேதான் சூப்பருங்க அப்ப நீங்க என்ன பண்ணீங்க போய் சொல்லுவீங்களா பட் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப திடீர்னு ஐயோ மறந்துட்டேன்னு சொன்னா உண்மையிலேயே ஏதாவது மறந்துடுவீங்க அந்த மாதிரி இருக்கும் சோ நீங்க பேசுறத பார்த்து சொல்லிக்க வேண்டியதான் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும் ரொம்ப காஷியஸா இருக்கும் ஒரு கதை படிச்சேன் அது மங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அவங்க என்ன விஷயம் கேட்டாலும் நடக்கும் பட் வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜ் வந்துட்டு நடக்கும் அவங்க வந்து எனக்கு பவுன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஆனா என்ன ஆயிரும் அவங்க பையன் இறந்துருவான் பையன் இறந்து அதுக்கு வந்து காம்பன்சேஷனா 50 பவுன்ஸ் வரும் இந்த மாதிரி இதான் பிரச்சனை உங்களுக்கு புரியுதா இப்ப எனக்கு தேவையே இல்லைல்ல அப்படியே இருந்துட்டல இப்படி ஒரு இழப்புக்கு அப்புறம் எனக்கு வர காசு தேவை இல்லைல்ல அதே மாதிரி இன்னொன்னு வந்து உங்க பையன் செத்து போயிருவான்ல இன்னொன்னு கேட்பாங்க அந்த பையன் உயிரோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் வந்துட்டு அவன் கதவை தட்டுவாங்க ஐயோ அவன் வந்து செத்து 10 நாள் இருக்கும் அந்த போனா அப்படியே எழுந்துச்சு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த அப்பா திறக்க மாட்டாரு திருப்பி அந்த அம்மா வந்து இல்ல நான் என் பையனை பார்க்கணும் திறக்கணும் அப்படின்னு போகும் அந்த அப்பா அதுக்குள்ள அந்த மென்சி பாப்பா வந்து இல்ல என் பையன் போயிடணும்
அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அம்மா தொறக்கும், ஒரு விண்ட் மட்டும் அடிக்கும். அவ்வளோதான். அதோட கதை முடிஞ்சிரும். ஸோ இந்த மாரி ஷார்ட் எதுவும் ஃபிலிம் அது. கொலாட்டரல் ஷார்ட் ஃபிலிமா? ஷார்ட் ஃபிலிம் இல்ல. அது ஒரு ஸ்டோரி இது. மெங்கி பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன்னா இந்த சீனை வந்து நான் பார்த்திருக்கேன் நானு. ஏதோ ஒரு ரீல்ஸ்ல பார்த்திருக்கேன் நானு. அது எனக்கு அப்படியே டெக்ஸ்ட்ல இருக்கு. அப்படியே வந்து கதவை தட்டுவான். வந்து கதவை தரமான்னு சொல்லுவான். அந்த ட்ரெஸ் அந்த ஃபைனல் ஃபியூனரல் பண்ண அந்த கெட்டப்போட வந்து நிப்பா வாசல்ல. ஐயோ! சரி, சரி. அடுத்த கேள்வி. ஐயா நீங்க ஜாங் ஐயா பொய் சொல்லுவீங்களா இல்ல எப்படி? எங்க எங்க ஆமாய்யா. சுத்தினாலும் இங்க வந்துடுறானுங்க நான் யோசிக்கிறாங்க. பொய் சொல்லாம கண்டிப்பா பொய் தான் சொல்லுவேன். ஓகேங்க. தெரிஞ்சதுதான். அடுத்து. ஓகே. இப்ப என்னன்னா, உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் இருக்குல்ல, உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி உங்கள்ட்ட வந்து ஒரு 1 நிமிஷம் பேசும். அதுட்ட நீங்க என்ன கேட்பீங்க? லைக் எந்த மிஸ்டேக் பத்தி கேட்பீங்களா? இல்ல ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்பீங்களா? இது வந்து டெக்னிக்கலா பேசக்கூடாது. பேக் டூ ஃபியூச்சர் மாரி இப்ப ஆல்டர் பண்ணா, அப்புறம் நடக்காது அந்த மாரிலாம் பேசக்கூடாது. கரெக்ட்டா என்ன கேட்பீங்க? ஃபியூச்சர பத்தி கேட்பீங்களா? இல்ல வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணத பத்தி ஏதாவது கேட்பீங்களா? கரெக்ட்டா சொல்லுங்க. அண்ணா ஆ. உருப்படியா ஏதாச்சும் புடுங்கினியான்னு கேட்பேன். ஓகே. அந்த மாரி. ஓகே. ஏதாவது ஃபியூச்சர பத்தி அவன் சொல்லு. அவன் 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 பதிலுக்கு வந்து நீ புடுங்கினானா நான் புடுங்கிருக்க முடியும்னு கேட்டேன். என்ன பண்றது? ஒண்ணும் முடியாது. 1 நிமிஷம் போயிரும். அது அவ்வளவுதான். இந்த ஒரு இது இருக்குல்ல மீமு. அந்த கிராண்ட் ஃபாதர போய் ஆ. ரூ. 200 நோட்டு வித்ததுக்கு, "டேய் இதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு நிஜமாடா டீச்சர் வந்து உனக்கு? அடிக்கிற மாரி. இதெல்லாம் யோ யோ 1 யோ வருஷத்துக்கு என்ன முன்னாடி எனக்கு இருக்கிற செல்ஃப் இல்ல தான்யா. இல்ல எனக்கு ஆ, ஆ, எனக்கு வந்து இந்த சில பேர் ஆ, சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஆ. மாதிரி தாத்தா எல்லாம் லூசு மாதிரி ₹1000 இந்த லேண்டை வித்துட்டான் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ம், அது ம், அதுல ஒரு பெரிய டெக்னிக்காலிட்டி மிஸ்டேக் இருக்கு. இப்போ ஷூடிங்க உங்க 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 உங்களோட கொள்ளு பேர அவங்கள ம், என்ன நம்ம சொல்லுவாங்க உங்களை ம், ஷூரி இருக்காங்க என் கொள்ளு பாட்டி சரியான லூசா இருக்கும் போல. ஏன்னா அவ இருந்த காலத்துல வந்து ஜஸ்ட் பவுன் வேலை வந்து ஜஸ்ட் ₹1,00,000 தான் இருந்திருக்கு. ஆனா அவ எவ்வளவு வாங்கி போட்டிருக்கா. ஆனா பாரு ஒண்ணுமே வாங்காம விட்டுருக்கா. அறிவே இல்ல அவளுக்கு. இப்ப பாரு எவ்வளவு ரேட் ஏறிச்சுன்னு சொல்லுவானுங்க. வன்மத்த தனியா கேக்குற மாதிரி இருக்கே. இல்லையா இது அந்த சொல்லுவோம்ல நம்ம எங்க தாத்தா பாட்டி காலத்துல கிராம் வந்து ₹100 இருந்திருக்கிறா. ச்சே. இல்ல, அத வந்து வேற மாதிரி கூட சொல்லிருக்கலாம். இந்த சூரி இருக்கே என் கொழுப்பாட்டின்னு ரொம்ப ஐயா அப்படி சொல்றேன் நான். ஏன்னா அந்தந்த டைம்ல இருக்கிற விலை இதுக்கு இன்ஃபிளேஷனுக்கு அது கரெக்டா இருந்திருக்கும். புரியுதுங்க. என்னங்க சரி சொல்றீங்க என்னங்க? மைக் கிட்ட வச்சு பேசுங்க மறந்துட்டேன். மூச்சு விடுறாங்க என்னங்க? வன்மத்தை வச்சுக்கிட்டு மனசுல சொல்லிருக்கலாமேப்பா. அவன் வந்து அந்த 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 மாதிரி நம்ம வந்து ₹1000 இது விட்டாங்க கோல்டு விட்டானுங்க லேண்ட் விட்டானுங்க சொல்ல முடியாது. அந்த ம். டைம்ல அது பெரிய அமௌண்ட் அதான் சொல்ல முடியும். ஆமா, 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 ஆமா. ஓகே, ஓகே. ஆமா, ஆமா. கரெக்ட் தான். சரி ஜாங்கய்யா நீங்க சொல்லுங்க. நான் நான் வந்து யாரு சிஎம்ன்னு கேட்டிருப்பேன்யா. நீ யார கல்யாணம் 1 பண்ணிட்டு வருஷத்துக்கு முன்னாடினா யார் சிஎம். ஃபியூச்சர்னா லைக் 2050 அந்த மாதிரி கூட இருக்கும்ல. சாமி 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க உங்க ஃபியூச்சர் செல்ஃப் அவ்வளவுதான். 5 வருஷத்துக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்புறம் என்ன டிவிக்கே யார் டிவிக்கே அணி வந்து யார் அடுத்த தலைவர்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஆ. ஒரு ஆமா, வருஷத்துக்கு முன்னாடியா? இன்னில இருந்து ஒரு ஆமா, வருஷம் முன்னாடி எப்படி கேக்குறீங்க? ஆமாமா. இன்னைக்கு வந்து உங்களோட ஃபியூச்சர் மீட் பண்ணுதுன்னா, 1 ம். வருஷத்துக்கு கரெக்ட்டா இன்னைக்கு என்ன டேட் 18 அப்புறம் அடுத்த வருஷம் 18ல இருந்து வரும். அப்போ அந்த மாரி கேள்வி கேட்கணும். அடுத்த ஓ வருஷம் யார் அவ்வளவா? சிஎம்லாம் கேட்கணும். அவ்வளோதான். அவ்வளவு 1 வருஷம் தானே. ஒரு 1 வருஷத்துல வருஷம். எப்படியா ஃபியூச்சரு? நான் ஆமா. இப்பயே கேட்காம சொல்லுவேன்யா எப்படி இருக்க போகுது அடுத்த ஒரு வருஷம்னு. அப்படிங்களா? நான் கூட ஒரு 10, 15 வருஷம்னு நினைச்சேன். ஒரு ஒரு வருஷத்துக்கு வருஷம் வேலை பார்த்தாது. 1 வருஷம்னா பத்தாதா? சரி ஆமா ஒரு 2 அட்லீஸ்ட் ஒரு வருஷம் 5 வச்சுக்கோங்க. 5 5 10 வருஷமா ஒரு சொல்லுங்க. 50 வருஷம் வச்சுக்கோங்க லிமிட். அப்ப இருப்போமான்னு தெரியலங்கயா. 50 வருஷம் ஃபியூச்சருக்கு வெயிட் பண்றேன். அண்ணா வர அப்படியே இப்போ போன ஸ்டோரியில சொன்ன மாதிரி அப்ப டெட் பாடியே எஞ்சி வரதா உன் ஃபியூச்சர். 20 ஆமா. வருஷம் 25 வருஷம்யா. 20 வருஷம்லாம் வேணா ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். 10 வருஷம் ஓகேவா? ம். ஏன் லிமிட் எல்லாம் செக் பண்றீங்க? நெக்ஸ்ட் 25 வருஷம்னா ரொம்ப பழசா இருக்குங்க. அதுதான் சொல்றேன். ஒரு 10 வருஷம்னா டீசென்ட்டா இருக்கும். 10 சொல்லுங்க. வருஷம்னா ஆ. என்னத்தையா கேட்க? எதையாவது கேளுங்க. ஒரு நிமிஷத்துல ஒரு கேள்வியா? கேள்வி கேட்கணும். சொல்லியா. அதான் என்ன என்ன எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஓகேவான்னு கேட்பேன். ஏதோ சொந்தக்காரங்களை படிக்கிற மாதிரி. விட்டா விட்டா ஃபியூச்சர் செல்லுங்க. அப்புறம் சாப்பிட்டியான்னு கேட்பான் போல இவன். 1 வருஷம் ஆயிரும் அவ்வளவுதான் போங்க. அப்படின்னு. இல்ல எனக்கு எதுவும் கேட்க இல்லையா? நெக்ஸ்டே போயிருங்க. கேளுங்கயா. போயா. உயிரோட இருக்கியா நீன்னு கேட்பேன் நானாண்டா. ஆமாயா, நானும் அதான் அப்படின்னு கேட்பேன். நீ இன்னும் இருக்கியா? நீ இன்னும் போகலையாடி? ஐயோ. எனக்கு அந்த மாதிரி கேட்பான். டிப்ரெஷனுக்கு நீ எப்பயோ போயிருக்கணுமே. இன்னுமா இருக்க? நெக்ஸ்ட் போலாமா? எல்லாம் சொல்லிட்டோம்ல. ஓகே, ஓகே, ஓகே. என்ன கொஸ்டின் இப்ப கேட்கலாம்? ஐயா இதெல்லாம் கேட்டா ஓட்ட மாட்டீங்களா? லைக் ஜெனரலா சும்மா கேளுங்க சொல்லலாம். கேளுங்க பாத்துக்கலாம். நீ வேற ஏன்? ஏன் கேளியா? சரி, சரி. இருங்க, இருங்க. போன கொஸ்டின் பத்தி எல்லாம் கேட்டாங்க தெரியுமா?
என்ன ஓ! அப்படியா? அப்ப சரி. ஓகே. ஓகே. அதாவது என்னன்னா, நீங்களும் உங்களோட சம்மன் ஸ்பெஷல் லைக் லவ்வர், ஒய்ஃப் அப்பலாம் இல்ல. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டீங்க. ஓகேவா? ம். உட்காந்து இருங்க ஆப்ஷன் சொல்லிக்கிறேன். லைக் கார்லயே பாட்டு கேட்கலாம். இல்லைன்னா லைக் டீப்பா கான்வர்சேஷன் வச்சுப்பீங்களா? லைக் டீப் கான்வர்சேஷனா என்னனாலும் வச்சுக்கலாம். லைக் சண்டை வரலாம், பிரச்சனை போகும். அதுக்கு போவீங்களா? இல்ல ஒரு சாஃப்ட்டா சும்மா பாட்டு ஒரு கெரியோகி செஷன் மாரி வச்சுப்பீங்களா? ம். ம். லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. பாட்டு ஓகே. தான்யா. பாட்டுனா உங்க விஜய் சாங் கேட்பேன்யா நான். ஓ! அவன்லாம் அந்த அந்த பாட்ட போட்டுருக்கான். அவனா ஏதாச்சும் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா அத பண்ணுவானே. அது சரி. ஐயா, ஆனா ஒண்ணு இவன் ஜாங்கோ இதுக்குலாம் ஜாங்கோ வந்து அவரோட வியர்டான ஃபெட்டிஷ் சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி என்கிட்ட. அவர் அந்த பாட்ட போட்டா அவர் ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டு வருவாருன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. என்னது? எந்த பாட்டு? ஐயோ இவன் உங்கள் விஜய் கட்டி உங்க வாயாடி விஜய் இங்க விஜய். அது சரி. ரங்கம். இல்ல அந்த உங்க விஜய் எங்க விஜய் பாட்ட போட்டுறா ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டு வருவான்னு சொல்லிட்டு விட்டா ஐயா, கொண்டு வருவான் போல. எனக்கு என்ன சோகம்னா, நீங்க சொல்றத நம்புற மாரியே இருக்கு. அதுதான் இந்த சோகமே. நீங்க ஓட்டுற மாரி கூட தெரியல. இவன் பண்ணாலும் பண்ணுவான். பண்ணாலும் பண்ணுவாங்க. இதெல்லாமா இருக்கு. அந்த ஒரு ரீல் பாத்திருக்கீங்களா? who's the weirdest guy you dated சொல்லுவாங்க. அந்த பொண்ணு சொல்லும் when we went out and we went to his apartment and when we gonna have sex na he started playing the Pokemon song னு சொல்லும். அந்த மாதிரி இல்ல ஜாங்கோ will start playing உங்க விஜய் இங்க விஜய். ஐயா இல்ல அந்த டைம்ல வேற சாங் வச்சிருக்கேன் நான். என்ன அது சாங்? என்ன சாங்? இரண்டு கிடந்த பூமியில வெளிச்சம் தந்த சூரியனை. ஐயோ, இது எவ்வளவு அபத்தமா இருக்குன்னு யோசிச்சு பாருயா. அந்த வீட்டு ரூம்ல கரெக்டான சாங் அதான்யா. கருமம். ஐயோ, என்னையா பாக்குறேனா? ஜாங்கோவிடம் ஜாக்கிரதைன்னு போர்டு தான் எழுதி ஓட்டணும். கரெக்டா ஐயா பக்காவா அந்த சிச்சுவேஷனுக்கு எழுதிருக்காங்க. இரண்டு கிடந்த வீல் வெளிச்சம் தந்த சூரியன். ஐயோ, ஐயோ. ஐயா, இப்பேற்பட்ட சாமி தெரியுமா? அத போய் அதான் வச்சுரு ஐயா. ஒரு அதே வாரம் ஐயா நீங்க கிரிக்கெட்லாம் பாப்பீங்களா ஐயா நீங்க 2 பேரும்? பாப்பேங்க. அதுல இந்த இந்த ஒரு சில பிளேஸ் இருக்கானுங்க. இந்த டீம்னு வந்தா மட்டும் டக்குன்னு அப்படியே ஏஞ்சி நின்னுக்கும் அவனுங்களுக்கு. இந்த டிராவிஸ் ஹெட்னு ஹாஸ்டல்ல ஒருத்தன் இருக்கான். அவன் இந்திய ப்ளூ ஜெர்சியை பார்த்தாலே ஒரு மாதிரி நட்டுக்கும் அவனுக்கு. போட்டு அடி அடிப்பான். அதே மாதிரி இந்த பொலார்னு மும்பைல ஒருத்தன் தான். அவன் சிஎஸ்கே பார்த்தாலே போற நட்டுக்கும் அவனுக்கு. எல்லாரையும் போட்டு அடிப்பான். அந்த மாதிரி நம்ம ஜாங்கோக்கு வந்து டிஎம்கேன்னு பார்த்தாலே போட்டு நட்டுக்கும் போல. அந்த பாட்டு தோத்துட்டாங்க இல்லையா? ரொம்ப நன்றி அந்த சாங் கொடுத்ததுக்கு. நான் வாழ்நாள் கூட உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். இருங்க ஜாங்கோ இன்னொரு சாங் எழுதி வச்சுக்கோ. உங்க ஆண்டவர் என்ன திராவிட தலைவன் இருக்கிறான் அந்த சாங் எழுதிக்கப்போ. ஐயா அதெல்லாம் கேட்டா வந்த மூடம் போயிட போட அப்படி. அது நல்லாவும் அந்த பாட்டு. அப்படியே திரும்பி ரிட்ராக்ட் ஆயிடும் எல்லாமே அந்த சாங்க கேட்டா. இந்த பாட்டுக்காக ஓட்டு போடுறான்னு தோணுச்சு எனக்கு. டிஎம்கே கமல் ஒரு பாட்டு போட்டார்ல. பாருங்க, கொளத்தூர் மக்கள் தானே துரோகம் பண்ணிருக்கீங்க நீங்க. யோ எக்ஸ்போஸ் பண்ணடியா ஏரியால. கொளத்தூர் மக்கள் மேலதான் நிறைய வன்மம் இருக்கு. யாராவது சரி வேணாம். அவர் பெரம்பூர்காரர். அவருக்கு ஈச் அண்ட் எவ்ரி இது தெரியும். பெரம்பூர்காரங்க எப்படி யோசிப்பாங்க. அரசியல் பேச வேண்டாம்டாயா முடிவு பண்ணு. ஏன் முடிவு பேசுறீங்க? போங்க. பெரம்பூரே ஒரே பல்ஸ் தெரிஞ்ச மாதிரி பேசினான்டா. பார்த்தா ஸ்வீப் பண்ணிட்டு நிக்கிறான்டா அவங்க. டேய் அவன் ஸ்வீப் பண்ணுவான் அவனே எதிர்பார்க்கல. அதனால 2 இடத்துல நின்னா. அவன் ஜெயிக்க மாட்டான்னு அவனுக்கும் தெரியும். அதான் உண்மை. மயில் சொல்லும்போது ஐயோ இல்ல ஐயா மயில் சொல்லும்போது நான் கூட ஐயோ பெரம்பூர்காரனே சொல்றான். அப்ப டவுட் தான் போல. ஐயா இதுக்கே நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட. பெரம்பூர்ல இருக்கிறவங்க எல்லாம் லைக் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்கயா விஜய் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவான்னு சொன்னதுக்கு மயில்சே ரொம்ப கான்பிடண்டா இருங்க. அவர் ஜெயிக்க மாட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஓட்டு போட்டுருப்பாரு. அவன் கட்சிக்காரங்க நம்புறானாங்க. நீ அவன் பெருசா ஜெயிக்க மாட்டாங்க இந்த வாட்டி. சூரிய ஒரு ரீல்ஸ் அமிச்சாங்க. ஒரு தாத்தா வந்து சொல்றாரு திமுக பத்தி நல்லா பேசி உதயநிதியை பாராட்டி பேசுறாரு. பாருங்க பெரம்பூர் மக்கள் தெளிவா இருக்காங்க. ரொம்ப தெளிவா இருந்திருக்கானுங்க. ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த தாத்தா ஒட்டுமொத்த பெரம்பூரோட குரலா ஒழிக்கிறாரு. நாங்க என்னவா
அவர் அவன் வீட்டுக்கே குரல் கொடுக்க விடுறாருயா. கட்டுரை அமைச்சரியா? ம்? ஓ! ஜெராயா தாஜ்மஹால் போன 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 எபிசோட டயா பேசுறீங்க, மறுபடியும் பேசுறீங்க, வேண்டாம் மாத்தீங்க. வேண்டாம் சரி. இது வந்து கொஞ்சம் ஃபன்னி கொஸ்டின். ஐயையோ பத்தல. இது என்ன 2 கொஸ்டின் தான். ஓகே 2 கொஸ்டின் 2 to சரி 3 சரி கொஸ்டின். நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் வந்து போங்க கொஞ்சம் நெக்ஸ்ட் போங்க. காமெடியான கொஸ்டின். ஓகே ஓகே சரி. இப்போ என்ன கொஸ்டின்னா, இப்போ உங்க ம். கூட ஒரு எக்ஸ்ட்ராவா 3 பேர் லிஃப்ட்ல இருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் ம். கேவலமா தான் இருக்கும். ஓகேவா? ஓ பட் மை வந்து காட். என்னாச்சு? இல்ல யோசி, எக்ஸ்ட்ராவா 3 பேரு. ஓ மை காட்ன்னு யோசிக்கிறேன். இல்ல. அதுல இருந்து ஒரு டீனேஜ் பையன். அவனோட கிரஷோ இல்ல லவ்வரோ அது உங்களுக்கு ஆனா தெரியும். கிரஷ் மாதிரி வச்சுக்கோமே. என்ன ஆயிடுச்சுன்னா, அ அ அந்த கிரஷோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கூடயே இருக்காங்க. நீங்க இருக்கீங்க. ஓகேவா? என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பையன் வந்து ஃபார்ட் பண்ணிடுறான். ஓகேவா? ஆ ம். என்னட்ட இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஐயோ! ஃபார்ட் பாம் போட்டுறான் அந்த ஓ அந்த பையன். ஓகே ஓகே. பையன். என்னன்னா லைக் இது வந்து அவனுக்கு ஒரு இமேஜே டேமேஜ் ஆற சிச்சுவேஷன்ல சரி நீங்க வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பீங்களா? சாவடா அப்படின்னு அவன விட்டுருவீங்களா? லைக் இது வந்து லைக் சின்ன பையனோட ஒரு கிரஷ் அந்த கிரஷோட ஃப்ரெண்டு கூட இருக்காங்க. சோ அது அந்த மாதிரி யோசிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் டேக் த ப்ளேமா இல்ல வந்து இல்ல வேண்டாம் சாவட்டும் அப்படின்னு விட்டுருவீங்களா? என்னையா கொஸ்டின்? ஐயா இப்ப கூட பசங்க ரொம்ப உஷாரு. ப்ளேம் எடுக்கலாம் தேவையில்ல. நம்மள மேல தூக்கி போட்டு போயினே இருப்பானுங்க. ஐயோ ஐயோ இதுக்கு பதில் சொல்லுங்க லைக் உங்களோட தியாக உணர்வு நீங்க இப்ப காட்ட போறீங்க. நம்ம நம்ம கிரஷ் எல்லாம் யாரும் உள்ள இல்ல கரெக்டா. அந்த சின்ன பையனோட கிரஷ். ஆமா கிரஷ் அந்த அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. அது பொண்ணா பையனா அது? உங்க கேஸ்ல அது வந்து பையனா இருக்கும். ஐயோ. ஷூரி அவங்க ஏங்க ஓகே லைக் ஓகே ஓகே. நான் சொல்றது புரியுதுதானே? லைக் உங்க கேஸ்ல அந்த பையன். சூர்யா கேஸ்ல அது பொண்ணு. அந்த பையனோட friend. அந்த மாரி. லைக் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஆனா இவங்கள யாருன்னு எனக்கு தெரியாத முன்ன பின்ன கரெக்டா. இல்ல அந்த பையன உங்களுக்கு தெரியும். அதான் ஆனா சொல்றேன். அந்த முன்ன பையனோட தெரியும். இது என்னதுங்க? வரலவோ இப்பதான் நீங்க வந்து கரெக்ட்டா அது சொன்ன தியாகம் பண்ணுவீங்களா? இல்லையா? ஏன்னா இதுல உங்க இமேஜ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் அந்த பையனோட இமேஜ் தான் ரொம்ப டிபெண்டன்ட் ஆயிருக்கு. நான் இருக்குல்ல, கொலப்பலிய கூட ஒத்துக்குவான். சூர்யா சொல்லுவான்ல, இதான் மகன்ல. ஓகே. சூர்யா சொல்லிட்டாங்க. அடுத்து மயில்ஸ் ஐயா இல்லன்னா ஜாங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சாவட்டும் சனியனா போட்டுருவோம். யார் தலை நீ சூடா இருக்கோ அவங்கதான் போட்டாங்கன்னு சொல்லிடலாமா? தொட்டு பார்த்தா அந்த பொண்ணு தலை சூடா இருக்கும். அப்புறம் எல்லாம் என் தலையில கேட்கிறாங்களா? ஓ மை காட். லஞ்சுக்கு என்ன மச்சு கொட்டை இல்லையா, நான் பழி ஏத்துப்பேன்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. ஏன்னா கிரஷ் முன்னாடி மானம் போறது எவ்வளவு ஒரு வலியான விஷயம் எனக்கு தெரியும். அதனால நான் நல்லா பழைய இருக்கு போல. ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதெல்லாம் பழைய கதையா. அப்ப இருக்கா? ஓகே. காலேஜ் அந்த டைம்ல இருந்திருக்கும்ல, ஸ்கூலு அந்த டைம்ல அந்த ஆனா மாதிரி. அடுத்த கொஸ்டின் போறேன். இருங்க. அது கடைசி கொஸ்டின் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஒரே நிமிஷம் இருங்க. ஐயா இல்லன்னா இதோட முடிச்சுக்கலாம். இது ஓகேங்களா? என்ன சொல்லி வேணும் ஒரு கொஸ்டின் தானே சொல்லு. எக்கச்சக்கமா இருக்கு. எத கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஐயா தயவு செஞ்சு லிஃப்ட் குசூன்னு எடுத்துட்டு வராதீங்க, வேற ஏதாவது கேளுயா. லிஃப்ட் என்னதுங்க? லிஃப்ட் லிஃப்ட் குசூன்னு எதுவும் எடுத்துட்டு வராதீங்க, வேற ஏதாவது கேளுங்க. ஐயோ! இது கியூட்டா இருந்துச்சு. சரி ஓகே. வித்தியாசமாவும் காமெடியா இருந்துச்சு. இல்ல லைக் ஒரு மாரி லைக் நல்லா இருந்துச்சுல அந்த மாரி. ஏதோ ஓகே ஓகே நெக்ஸ்ட். ஓகே. இப்ப திடீர்னு வந்து உங்க பார்ட்னர் வந்து பேக்லாம் பேக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கொஸ்டினே கேட்காம பேக் பண்ணுவீங்களா? இல்ல என்ன ஐயா இதுக்கு மயில் ஐயா பதில் சொன்னாரா? அந்த போன கொஸ்டினுக்கு சொல்லிட்டாரா? ஓகே சரி. சொல்லிட்டேன். சொல்லுங்க. ஓகே. சாவட்டும். நான் ஏன்டா அக்செப்ட் பண்ணிக்கணும்? ஓகே. அவன் விட்டா அந்த கிரஷ் மேலே பழிபடுவான், அந்த அளவுக்கு ரேஞ்சில் இருக்கான் அவன். ஏன் என்ன ஜஸ்ட் பிகாஸ் இஸ் a girl she won't fart தானே? எனக்கு புரியல, எனக்கு லாஜிக் இது. ம். அதாவது என்ன மைல்ஸ் என்ன கேட்க வர்றாருன்னா, கிரஷோட குசு மட்டும் என்ன மணக்குமான்னு கேக்குறாரு. ஐயையோ! இது எங்கேயோ டைவர்ட் ஆயி போகுது. நான் அதாவது ஆளியா இல்ல. நான் தான் வீடுன்னு நினைச்சா எனக்கு மேல இருக்கீங்க. இல்லைங்க. அது வந்து எல்லாரும் ஒரு இங்க இது வேறு தான். சொன்னாங்க. you are only comfortable with your partner when you are able to fart and with you. அப்புறம் you are completely comfortable அர்த்தம் சொல்லுவாங்க. இது வேறயா? ஆமாங்க. இது ஒரு இது மாரி போகும். ஐயா இப்ப என்னன்னா, லைக் உங்க பார்ட்னர் ஆர் லவர் ஏதோ ஒண்ணு. அவங்க வந்து திடீர்னு உங்கள்ட்ட வந்து பேக்லாம் பேக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பதட்டமா சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இந்த வார்த்தை சொல்றாங்க. நீங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்பீங்களா? இல்ல உடனே கப்சிப்புன்னு கிளம்பி போயிருவீங்களா? என்ன லைக் இட் கேன் பி கேட்பேன். எனிதிங். ஓகே. அதாவது லைக் ரொமான்டிக் கெட்டவேவா கூட இருக்கலாம். இல்ல ஏதோ பிரச்சனை அந்த மாரி கூட இருக்கலாம். அந்த டைம்ல கொஸ்டின் கேட்கறது வந்து இப்படி அந்த மாரி. என்னதுங்க? எதா இருந்தாலும் என்ன பண்ற? ஓகேங்கய்யா. ஐயா நீங்க 2 பேரும். ஐயா இது பதட்டமா வேகமா அப்படி பேக் பண்ணாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்காம டக்குன்னு கிளம்புவையா.
ஆமாய்யா. ஓகே. பொறுமையா ஆறாம உட்காந்து பேக் பண்ணா என்னன்னு கேட்பேன். ஓகேங்க, ஓகேங்க. இது ஒரு மொக்க கொஸ்டின் தான். பட் அது இதாங்க வந்துச்சு. அதான் கேட்டேங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஓ! யாருக்காவது நீங்க மைல்ஸ் நீங்க பதில் சொல்லவே மாட்றீங்க எதுக்குமே. ஆமாய்யா, ஆமா. சொன்னேன். பாருங்களேன், நான் எதுக்குமே சொல்லல. நைஸ். ஐயோ! நீ கேள்வி நல்ல கேட்டுட்டே இருக்கியா? நாங்க தான் பதில் சொல்லிட்டு இருக்கோம். பாருங்களேன், எண்ட் ஆஃப் த எபிசோடு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த எபிசோட்ல வேணா நான் மட்டும் தனியா உட்கார்ந்துக்கு பதில் சொல்றேன். அத சரி, ரெக்கார்ட் இப்போ பண்ணி அதை விடுங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க 2 பேரும். என்னது? இந்த கொஸ்டினுக்கு தான்யா. ஓ என்ன இதுக்கா? என்ன question? ஐயா அதான் நான் முன்னாடி அந்த 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 ஃபார்ட் மேட்டருக்கு அதுக்கும் ஒரே ஒரு பதில் சொல்லிடுங்கய்யா. ஐயா கரெக்டா சொல்றேன். ஐயா, நீ வேற. நான் என்ன பண்ணுவேன்? அது பொண்ணா? இல்லைங்க பண்ண மாட்டேங்க. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க. போய் சாவ விட்டுருவேங்க. பழி போட்டுருவீங்க. பழி ஏன் போடணும்? அவனுங்க போட்டாங்க. இல்ல ஐயா நீங்க 2 பேரும் தான் பாம்பு போட்டீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆயிடும்ல அசிங்கம். ச்சே. சரி ஐயா, எப்படி That is not how Kusu works. ஐயோ, கடவுளே, என்னடா ஆக்சுவலா டைட்டில் வந்து எப்படி வச்சுக்கோங்க, டீகோடிங் வச்சுக்கோங்க. அந்த குட்டி லவ் ஸ்டோரி என்ன தெரியுமா? குசுவும் நானும். நீ என்னய்யா இந்த சைடு அம்பு விட்டாங்க, அந்த சைடு அம்பு விட்டா 2 அம்பும் நடுவுல மாட்டி நியூட்ரலைஸ் ஆகிற மாதிரி பேசுங்கிற. விஷத்தாலே முறிக்கும். அந்த மாதிரி சொல்றாரு போல. இருங்க, நீ துண்டு பிடியில ஆத்த சொல்லுவாங்க, லீவா ஆய்க்கதையா அப்படி சொல்லுவான், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன கதை? ஷூர் யோசிக்கிறேன். இதுக்கு எத்தனை நாள் பாட்காஸ்ட் வச்சிருந்தோம். ரேண்டம் டாக்ஸ்ல ஆய் ரெஃபரன்ஸ் நிறைய வரும்யா. நிறைய அது வருங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க விசித்திரமா எட்டு வாங்க. நீங்க தான் கொஞ்சம் ஓகே ஆச்சுன்னு தூக்கிட்டு அதுக்கு நீ இவ்வளோ மேல இல்லப்பா. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே இது. ஐயா இந்த அம்மா வந்து ஹூவிலியா செக்ஸ் போன வாட்டி கேட்டாங்க, கொஞ்சம் பிரம்மாண்டமா எடுத்துட்டு வந்தாங்கய்யா. சரி நம்ம அந்த அளவுக்கு போக வேணாம், குட்டியா முடிச்சுக்கலாம். இப்படி வந்து குட்டியா எடுத்துருவானு குசு எடுத்துருவோம். இதுதான் ஊர்ல பிரம்மாண்டம். அப்படின்னா குட்டியான கொஸ்டின் எப்படி நசுக்கி விட்டுருவாங்களா? சவுண்ட் வராம ஐயா இன்னொரு ஃபன் ஃபேக்ட் அபௌட் கொசு, சவுண்ட் வராத கொசுனா ஸ்மெல் வரும். எனக்கு வாந்தி வருதுயா, சும்மா வெல் லூப்ரிகேட்டட் கொசு. கரும். உனக்கு ஏதாவது இதுவா, கோல்டா? இல்லைங்க, கொஞ்சம் தொண்டை ஏதோ கட்டிக்கிச்சு. சிரிக்கும் போது ஓர செச்சாடிக்கும், மூச்சு விட முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப தொடர்ந்து ஒரு 10 ஜோக் போட்டா உங்களுக்கு சாவடிச்சிடலாம் போல. வாழ்க்கையில எதையும் பாக்கலைங்க. நீங்க விஜய் அண்ணா சிஎம் ஆறதே பாத்துட்டீங்களா? அப்புறம் என்ன சூப்பருங்க. ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஐயா அவர் எப்படி வந்து செருப்படி வாங்குவாருயா? 5 வருஷத்துல ஏதாவது ஒரு இடத்துல கன்ஃபார்ம் வாங்குவார், கவலைப்படாதீங்க. என்ன எக்ஸ்போஸ் பண்ணாலும் முட்டி வருது. தண்ணி அதான் குடியா, ஜாங்கோ மாதிரி. அதான் அந்த ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு வந்துடுறேன். தண்ணி குடியா, தண்ணி குடிப்போம். மாட்டேங்க. சரிங்க, இப்ப ஏதாவது வேற ஏதாவது யாருக்கு ஏதாவது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குதுங்களாயா? இந்த மாதிரி வாட்ஸ்அப் கொஸ்டின் கேளுங்க. இல்லைங்க, நீங்க போன வாட்டி கேட்டிருந்தீங்களே அந்த எபிசோட் நான் இல்ல அந்த மாதிரி ஏதாவது கேளுங்க, நான் அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல வச்சுக்கலாம். டக்குன்னு முடிச்சிடலாம். எடுத்தா சொல்லுங்களேன். இந்த என்னதுங்க? மாதிரி ஏதாவது வித்தியாசமான கொஸ்டின் மைல்ஸையா ஜாங்கோயா சொல்லுங்க. ஏதாவது கேளுங்க. நான் எதுக்குமே ஆன்சரே பண்ணல, இப்பதான் ரியலைஸே பண்றேன். ஐ மீன் நான் எதுக்குமே ஆன்சரே பண்ணல, இப்பதான் ரியலைஸே பண்றேன். அதனால கேக்குறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்? நாங்களும் கவனிக்கல. என்னதுங்க? கொஸ்டின் கேட்டு இருந்துட்டு நாங்களும் கவனிக்கல வரேன். நானுமே யோசிக்கல. வெப்சைட்ல எல்லாம் கொஞ்சம் சப்பையா தான் இருக்கு. மோனா கேட்ட மாதிரி பாம்பாடிங்க அந்த கொஸ்டின் சொல்ல. சும்மா இரியா. எனக்கு டக்குன்னு ஒண்ணு ஞாபகம் இது வந்து வேற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேவா? இப்ப லிஃப்ட்ல இருக்கீங்க, நீங்களே பாம்பு போட்டீங்க, நீங்க பிளேம் ஷிஃப்ட் பண்ணிருந்தால நீங்களே வச்சுப்பீங்கன்னு தான் இருந்துச்சு. சரி நம்ம ஏன் ஜென்ரலா போறோம், இந்த மாதிரி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டா போன வாட் இஃப் கொஸ்டின் ஏதாவது, போன பிரஸ் தி பட்டன் கொஸ்டின் கேட்கலாமா? ஏதாவது 2 3 கேளுங்க. ஒரு கொஸ்டின் வந்திருக்கு இதுல. ஓகேவா? நீங்க வந்து உங்களுக்கு எந்த படமா இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 மாசம் முன்னாடியே பாத்துடலாம். ஓகேவா? ஆனா என்னன்னா ஜனநாயகனை பார்த்த மாதிரியா? பார்த்தாச்சு 1 மாசம் முன்னாடியே. மயில்சையா அத பத்தி உங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தீங்க. இப்ப எப்படி அந்த படத்தை போய் தியேட்டர்ல பாப்பீங்க?
ஐயோ! நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் இப்ப பாருங்கயா. எல்லாமே இல்ல. ஆக்சுவலி ஒருத்தன் என் ஃப்ரெண்டு பயங்கர அணில். அவனே படத்த பார்த்துட்டான். அவன கேட்டு அவனே சொன்னான். படம் ரொம்ப கேவலமா இருக்குறான்னு சொன்னான் அவனே. அப்படி இல்லைங்கயா, நான் அப்பவே சொன்னேன் ரீல் வந்துருக்கீங்க பாருங்கன்னு சொன்னதுக்கு இவரு என்ன சொன்னாரு, இல்ல தியேட்டர்ல தான் பார்த்தேன். தியேட்டருக்கு போய் படத்துல இவரை கிக்கி பிக்கி பண்ணிட்டானுங்க. சோ சேட். இல்லையா அவன் போவான் நானு. அது வேற விஷயம். ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் போய் தியேட்டர்ல பார்த்தேன். அவனால தியேட்டர்ல போய் ஜனநாயகம் ஆகிட்டு பாப்பா. ஏன்னா நான் கொஞ்சம் மென்டல். ஐயோ ஓகேங்க. சரி ஜாங்க ஏதோ கொஸ்டின் கேட்டீங்க டக்குனு. ஒரு மாசம் முன்னாடியே பாத்துடலாம். ஆனா என்னன்னா ம். நீங்க வந்து கண்டிப்பா அதுல ஒரு மேஜர் ஸ்பாயிலரை தெரிஞ்சுட்டு தான் போய் பார்க்கணும். மேஜர் ஸ்பாயிலர் நான் தெரிஞ்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாக்கதே பெரிய ஸ்பாயிலர் தானே இல்லையா? யோ ஐயா அந்த படத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பாயிலர் கொடுத்துருவாங்க. அப்புறம் நீ அந்த படத்தை பார்க்க. இல்ல வேணாம், அதுக்கு நான் பொறுமையா பாத்துப்பேன்ல. லைக் ஒரு மாசத்துக்கு நானும் பார்க்க தேவையில்ல. ஆமா பாக்கணும் தேவையில்ல. லைக் பொறுமையாவே லேட்டா போய் பார்த்தோம்னா ஸ்பாயிலரே இல்லாம போய் பாத்துக்கலாம். அதனால எனக்கு கருப்பு ஃபேண்டசி பண்ணே தெரியாதுங்க. ரீல்ஸா போட்டு சாவடிச்சானுங்க. இது தெரிஞ்சிருந்தாவ தியேட்டர்ல போய் ஜாலியா இருந்திருப்பேன். நான் ட்ரெய்லரே பார்க்காம இருந்தேன். சரிங்க அடுத்த கொஸ்டின் தான் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்ல அவ்வளவுதானா? பிரஸ்ட் பட்டன்ல இருந்து கேவலமான ஒரு கொஸ்டினா இருக்கு. பரவாயில்ல கேளு. இது குசு விடுற கேளாம கொஸ்டின் அது. ஐயோ என்னங்க You will get $5 million every year on your birthday. சரி. But you can never have sex again. இது never But you can never have sex again. ஓகே 5 மில்லியன் பக்கா. ஓகே. என்னையா? மத்தவங்க ஆமாயா மத்தவங்கலாம் சூரி 5 million. 5 மில்லியனா? ஆமா. $5 million every year on your சரி, birthday. நீங்க என்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் $5 million. ஓ இவர் இப்படி கால்குலேட் பண்றாரு. $5 மில்லியன் தான் இல்ல இந்தியன் ரூபியான்னு கால்குலேட் பண்ணுவீங்களாயா? இல்லையா $5 million கன்வர்ஷன் ரேட் போட்டா எவ்வளவு வருதுன்னா எவ்ரி இயரா பர்த்டே அன்னைக்கு 47.98 crores. ஓகே. அதாவது 48 கோடி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு. தாங்க இப்ப பதில் சொல்லுங்க. இரு அவன் சொல்லவே இல்லையே. அதான் சொல்லிட்டாரு. அவதான் மணின்னு தான் சொல்லிட்டாரு. நான் எப்ப சொன்னேன்? எவ்வளவு தானே சொன்னேன். இல்ல, இப்ப ஆர்வமா இருக்காரு. சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க. அப்ப தெரிஞ்சிருச்சு. ஓகே. இத Don't சொன்னா make கேள me மக்கா. continue பங்கேற்கிற myself. I will choose sex. ஓகேங்க சூப்பர்ங்க. நீங்கயா? நானும் I will choose sex. ஓகே. இல்ல இப்ப அதுனா ஒரு மணி பர்சன் ஐயா பண்றது. ஐயா மணி வந்து பிரைமேட்டல் இன்ஸ்டிங்க்ட்ல வராது. பிரைமரி இல்லையா? பிரைமரியல் இன்ஸ்டிங்க்ட்ல வராது. அதுக்கு நீங்க வேற ஏதாவது பண்ணிக்கலாமே. செக்ஸ் தான் பண்ணுவீங்கல்ல. அது பேசிக் ஏரியா. இல்ல ஐ மீன் லைக் இது மாஸ்டர் ஐயா இட் இஸ் லைக் ஓபனிங் பாக்ஸ். அந்த பாண்டோரா பாக்ஸ் அத ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது மூட முடியாது. அவ்வளவுதான். ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணாமே விட்டுறலாம் அதுக்கு. ஓகே புரியுது. சரிங்க. ஜாக்கையா உங்க ரிப்ளை? அதுதான் ஐயோ பாண்டோரா பாக்ஸா? ஐயோ பாக்ஸ் இங்கிலீஷ்ல பேசாதயா. அது அப்படிதாங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணலனாலும் அதுதான் மெயின்ங்க. இல்ல எனக்கு என்னன்னா லைக் அது வந்து ஒரு பர்சன் கூட தான் வச்சுக்கணும்னு இல்ல. லைக் கேன் டு சம்திங் எல்ஸ்ல. அதுக்கு எதுக்கு லைக் சிலிகான் டால் வாங்கிப்பாங்களா? அந்த மாதிரி வச்சுக்கலாம்ல. என்ன சொல்றேன்? செக்ஸ்னா லைக் அந்த ஈவன் எவ்ரிதிங் தானே. ஃபீலிங்ஸ். ஐ மீன் இது ஏராடுன்ற இது ஆவது. You never get a boner. அப்படி வச்சுக்கலாம். இல்ல அந்த ஃபீலிங்கே மொத்தம் இரியா செக்ஸ் தானே. அப்ப நான் ஒன்னு சூஸ் பண்ணுவேன். I will take the money and go with fourth play. fourth play வா? I will take the money. I will do only fourth place. ஓகே. ஐயா அந்த அது சொன்னீங்களா அன்னைக்கு அது? fourth play. fourth play பண்ண ரொம்ப டீடைலா போக முடியாது. ஓகே. எக்ஸ்பிளைன் கம் ஆன் சொல்லுங்க. எஜாகுலேட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் அது அந்த क्वेश्चन படி. யோ செக்ஸ் வேற எஜாகுலேஷன் வேற. நீ செக்ஸ் மட்டும் சொன்ன நீ. அப்படியே செக்ஸ் வேற. செக்ஸ் என்பது வங்காள விரிகுடா நாம இருக்கணும். அவ்வளவுதான். அதானா? அதாவது அப்படின்னா பெனிட்ரேட் பண்ண தேவையில்ல, பண்ண கூடாதுன்னா ஃபைன். அது மாதிரினா 47 கோடிடா போனா வருவா. அப்படின்னா ஃபைன். ஓகே. பட் அந்த ஃபீலிங்கே இருக்க கூடாதுன்னா அதுதான் பிரச்சனை. நோ that is problematic. ஃபீலிங்கே இருக்க கூடாதுன்னா கஷ்டம் தான். அப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் எனக்கும். இது இந்த क्वेश्चन பாருங்க. You can read anyone's mind but whatever they think will be in a completely different language.
ஓகே. அதுக்கப்புறம் புண்டைக்கு ஒண்ணுமே பண்ணாமலே இருக்கலாமே. அப்ப அதுக்கு பேர் படிக்காம இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒண்ணும் புரியாதே படிக்க சின்ன பண்ண முடியுது. ஆனா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஆ டிஃபரெண்ட் லாங்குவேஜ்னா கண்டிப்பா ஏதோ இருக்கிற லாங்குவேஜஸ்ல தானே. ஆமா. புரியல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஐயா நீங்க நம்மளால அவங்க நான் சொல்றேன். இங்க யாரோட மைண்ட வேணா ரீட் பண்ண முடியும் ஐயா. ஒரு பவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா அத ரீட் பண்ணும்போது அவங்க மைண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அது வேற லாங்குவேஜ்ல இருக்கும். பருத்தி முட்டை குடோன்ல இருக்கும். ம். மேபி ஆனா அந்த இங்க லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் கத்துக்கிட்டு நம்ம படிக்கலாம்ல. அதுதான் சாட் ஜிபிடி கத்துக்கலாமா? உனக்கு டிரான்ஸ்கிரிப்டா கிடைக்குமா அப்படியே? உனக்கு கேட்கணும் ஆடியோ. அப்ப எப்படி டக்குனு இன்ஸ்டன்ட்டா உன்னால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்? அந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டு தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ம். அப்பனா விளங்கிறோம். பிரஸ் பண்ணலாம். ஐயோ இது எவ்வளவு பெரிய மாற்று. லாங்குவேஜ் கூட கத்துக்க முடியாது அதுக்காக. கத்துக்கலாம். எனக்கு பிரஸ் பட்டன்யா. ஓகே. உங்களுக்குலாம் பிரஸ் த பட்டன் தாங்க எனக்கும். லைக் கொஞ்சம் ஞாபகம் வச்சா கூட ஏதாவது கிரிட்டிக்கலா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுதான் நிம்மதி போயிடும். அதாவது நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஒரே லாங்குவேஜ் தான் இருக்கும். நம்ம யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானே வேற லாங்குவேஜ் இருக்கும். அப்படிலாம் இல்ல. எல்லாமே வேற வேற லாங்குவேஜ் தான். ஓ அப்படியா? அது பை சாய்ஸ் தானே. நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுறலாம் கூட இருக்கிறவங்களுக்கு. ஓகே. யோ என்ன நீ பாட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி போயினே இருக்கிற. ஏன்னா நீங்க மட்டும் 4 பிளே அது இது ஆட் பண்ணுவோம், இது ஆட் பண்ணக்கூடாதா? ஆமால்ல. நீங்க சொல்லுங்க கேக்குறேன். என்னது லைக் இப்ப கூட இருக்கிறவங்க என்ன சொன்னீங்க? கூட இருக்கிறவங்களுக்கு ஆப்ஷனல் தானே. அப்போ அவங்களது ரீட் பண்ணாம விட்டுறலாம்ல. ஆனா அதுன்னு சொன்னேன். தெரிஞ்சா ஆர்வம் தாங்காதீங்க. லைக் நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும்னா லைக் ஐயோ என்ன யோசிக்கிறான்ற மாதிரி தோணிட்டே இருக்கும். அது ஆமா. கரெக்ட். அதனால வேண்டாம். சொல்ற மாதிரி கூட இருக்கவங்களுக்கே தெரிஞ்சா நிம்மதியா இருக்கு. கரெக்ட் வேண்டாம். நெக்ஸ்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கேளுங்க. அப்புறம் you become an animal of your choice, ஓகே. but you lose all of your human instincts and you can't think like a human anymore. ஹியூமனே ஒரு அனிமல் தானே. அதாவது சோஷியல் அனிமலா இல்லாம இல்ல சோஷியல் அனிமலா இல்லாம வைல்ட் அனிமலா போயிடுறீங்க. எந்த அனிமல் சூஸ் ஐயா ஏதோ ஐயா ஹியூமனே சில சினாரியோஸ்ல வைல்ட் அனிமலா தான் இருக்கா. விட்டுருங்க. you lose all your human instincts and you can't think like a human anymore. ஓகே. நான் அவுலா போயிடுறீங்க. அரிசி அவலா இல்லனா ஓட்ஸ் அவலா? இந்த காமெடி ஜாங்கோ பண்ணுவான்னு நினைச்சு இத சொன்னேன் அப்படின்னு கடவுளா மயில் சொன்ன அவன்டா மெசேஜ்ல அனுப்பி இந்த ஜோக்கு சொல்லுடா நான் சொன்னா செருப்பால அடிப்பாங்கன்னு சொன்னான். ஏய் ஷர்வா நீ என்னடா எனக்கு முன்னாடி போற? என்ன ஓட்டை குனி இவர் வராரு. ஏன்னா இதே காமெடி இந்த ரொம்ப நாள் முன்னாடி பண்ணிருந்தான்னு நினைக்கிறேன் இல்லைங்க ஜாங்கோயா? கூட இதே மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாருயா தங்கதோர அவ்வளவுதான் நான் ஏதோ ஏதோ பார்த்தா குறுக்க நான் வந்து வந்து மயில் செய்யா ஆ பார்த்தா குறுக்க வந்து வந்தது மயில் செய்யா அப்படின்றேன். ஓகே ஓகே. சொல்லுங்க. இதுக்கு வந்து நான் வந்து பட்டன் அமுக்க மாட்டேயா. ஏங்கயா? I prefer to stay as a human. இது நீங்க ஆப்ஷன் சொல்லவே இல்ல. நீங்க கன்ஃபார்ம் ஒரு அனிமலா மாறணும். என்ன அனிமல் தானே கேட்டீங்க? இல்ல பட்டன் அமுக்கலாம் அமுக்காம விட்டுறலாம். என்ன அனிமல் வேணா மாறிக்கலாம். அப்ப பட் வேணா நான் இப்படி you இருந்துக்கிறேன். lose all your human instincts and you can't think like a human anymore. மனுஷனா யோசிக்கவோ இல்ல உணரவோ முடியாது. இல்ல நான் அப்ப ஹியூமனாவே இருந்துக்கிறேன். எனக்கு இது தெரியாது. ஓகே ஹியூமன் தான் பெட்டர். சூர்யா நானா முடியா அப்படின்னு ஜாங்கோயா வந்து அனிலா மாறுவார். அவருக்கு சேர்த்து நான் வந்து பதில் சொல்லிடுறேன். நினைச்சேன் இதை தூக்கிட்டு யார் வருவான், இதை தூக்கிட்டு மயில்ஸ் வருவான் நினைச்சால நீ வருவேன்னு எதிர்பார்க்கல. மாறிட்டு சாங் வேற போடுவார். அணிலாக மாறினான் அழகாக தாவினான். பகவான் கேசரி ஒரு சாங் இருக்குமே அது இன்னும் மொக்கையா இருக்கும். அது போடணும். எந்த பாட்டீங்க இது? அணிலேன்னு இந்த பகவந்த் கேசரியில ஒரு பாட்டு இருக்கும். அணில உடங்கியா அணில் பக்கத்துலயே இருக்கு. அது என்னயா பண்றது? கிரில்லு போடணும். அதுக்குதான் நேரம் பார்த்துட்டு இருக்கேன். அணிலாம் இருந்தாலும் சிஎம் ஆக்கி விட்டீங்க. அமைதியா இருங்க. வடக்கனுக்கு வேற பிஎம் ஆக்க பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா ஐயோ டென்ஷன் ஆகுது அதை பார்த்தாலே. சரி இது கேளுங்கயா. இது கொஞ்சம் இதுவா இருக்கு. You will be able to memorize anything you want. But to do so, you have to inject a needle into your eyes. Okay, I will do. எது வேணா பண்ணலாமா? எது வேணாலும் படிக்கலாம். எதை வேணா நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். அப்ப வேண்டாம். பண்ணிக்கலாம். தேவையான ஒண்ணு நான் குத்திக்குவேன். மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்க கண்ணுக்குள்ள ஒரு ஊசியா இருக்கணும். லெபோட்டமியா சொல்லுவாங்க அந்த மாதிரியா? அந்த லெபோட்டமி மாதிரி. ஆமா. ஓகே. அது மெமரைஸ்ன்னு வேணா படிக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு தான் குத்திப்பேன். மெமரைஸ் பண்றதுக்கு வேணாம். படிக்கிறதே மெமரைஸ் பண்றது தானே. அப்படிலாம் இல்லையா? To do so you have to inject a needle into your eyes.
You டு will be லேர்ன் able ஆல் to accomplish anything you want. ஒரு மெமரைஸ்ல கேக்குறாங்க. சும்மா மக் அடிக்கிறதா இல்ல ஏதாவது புது விஷயம் கத்துக்கலாமா? அந்த இப்போ மாரியான்னு அப்படி கேட்கிறேன். ஒரு விஷயம் ஆனா கத்துக்கிறதுக்கு பண்ணலாம். ஆ ஆக்சுவலா ஒரு நீடுல கண்ணுல இறக்குனா அது லைக் விஷன் லாஸ் வருமா? லைக் சப்போஸ் அந்த இல்ல, இல்ல, பியூப்பிள் இல்ல, இல்ல. அதெல்லாம் இது வந்து லொபோட்டமி தான் சொல்லுவாங்க. அது வந்து பிரெயின் ஐயா எஃபிஷியன்சி. லெபர்டமி வந்து கண்ணுல இறக்க மாட்டாங்கய்யா. ஆ லெபர்டமி வந்து கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குல்ல. கேப் இருக்கும். ஆமா அததான் அந்த இருக்கணுங்க. எஸ். கேப் வழியா உள்ள போய் ஒரு பிரெயின்ல இருக்கிற ஒரு சின்ன பார்ட்ட வந்து குழப்பி ஆமா. விட்டுருவானுங்க. விட்டுரும். ஏன்னா ஓகே. அது எதுக்குன்னா அந்த அந்த டைம்ல வந்து அந்த இந்த புத்தி பேதலிச்ச இவங்களா இருக்காங்களே அந்த அதுக்கு தான் கரெக்டான அதுக்கு தான் வார்த்தை அதுக்கு தான். என்னன்னு தெரியல. மென்டலி இன்ஸ்டேபிளா இருக்கிறவங்க ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க லெபர்டமி பண்ணிட்டாங்க. பண்ணா கொஞ்சம் ம். காமா இருக்காங்க, எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா ஒரு நடைப்பண மாதிரி இருப்பாங்க. ஆமா. அதுக்கு ஆனா கண்ணுல டைரக்டா இறக்குறது எப்படின்னு தெரியல எனக்கு. யா கண்ணுல டைரக்டா இருக்கிற சிவகார்த்திகேயன்ல ஹீரோ படத்துல காட்டியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அது வந்து அப்படியாங்க? விஷன் லாஸ் வருமா? ஆமா ஆமா. அதுதான் லெபர்டமி அதுதான் ஹீரோ படத்துல அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட்டு போய் லெபர்டமி பண்ணுவோம். பார்த்தது அதுதான், இல்லைங்க. அதுல வந்து கண்ணுல இறக்குற மாதிரி தான் காட்டுவானுங்க. அதுதான் சப்போஸ் விஷன் லாஸ் இல்லாம கண்ணுல அப்படி இன்ஜெக்ஷன் நீட்ல இறக்க முடியும்னா பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. என்னய்யா? நான் ஏன்னா பண்ண மாட்டேங்கய்யா. anything எனக்கு abuse எனக்கு பண்ணலாம்ல. என்ன சொல்றேன், எனக்கு தேவையில்லைன்ற நானு. என் கண்ணுல வந்து ஐ டிராப்ஸ் விடும் போதே ரொம்ப பயப்படுவேன் நானு. அப்படி அப்படி ஒன்னும் மனப்பாடம் பண்ணி ஒன்னும் புடுங்க தேவையில்ல நானு. ஓகே. மைல்ஸ் இன்னும் வயசு இருக்கியா? யூபிஎஸ்சி எழுதலாம்யா. அப்படியாண்ணா? தேவையில்லைன்ற நானு. ஆமா, ஓகே. யூபிஎஸ்சி எழுதலாம், நீட் எழுதலாம். சரி, நீட் எழுத முடியாது, அதுக்கு எழுதலாம் என்னையா எழுதலாம். உளறுற? அதுக்கு ஏஜ் ஃபேக்டர் பெருசா இல்லன்னு நினைக்கிறேன். யோ என்னையா உளறீங்க? குரூப் வேற குரூப்யா? ஓ! பிளஸ் டூ யூஸ் பண்ணிருக்கணும்ல. பயோமெட்டல். ஐயா பயாலஜி இல்ல ஐயா பயோ. ஐயா நிறுத்துங்க. ஃபார் யுவர் ஆல் கைண்ட் இன்ஃபர்மேஷன், யூபிஎஸ்சி அண்ட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மெமரி ஸ்கில் வச்சு ஒரு மைட கொடுக்க முடியாது. எல்லாமே அனாலிட்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எல்லாமே அது வேற மாதிரி சிலபஸ் இருக்கும். இல்ல இன்டர்வியூக்கு அந்த மாதிரி இருக்குங்கயா. லைக் பட் இல்லையா, நம்ம நினைக்கிறோம். பட் ஆனா மொத்த எல்லாமே ஆல்ரெடி புக்ல இருக்கிறது தான். ஈவன் த அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். மக் அடிக்கலையா? ஆமா ஆ அது மக் அடிச்சு பாஸ் பண்ணலாம். ஆமா, மகச்சு ஈஸியா பாஸ் பண்ணலாம். இன்டர்வியூ மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். இன்டர்வியூல குரூப் 2 எக்ஸாம் இருக்கு. அதெல்லாம் மக் அடிச்சா போதும். நிறைய அதான்யா, சான்சஸ் இருக்கு. அதுதான் அதை வச்சு உன்னால கடைசி இன்டர்வியூக்கு தான் போக முடியும். இன்டர்வியூ வச்சு மறுபடியும் உன்னால கிளியர் பண்ண முடியும். இன்டர்வியூ மகப்படிக்க ஸ்கில் வச்சு. இன்டர்வியூ இல்லாதது இருக்கு. குரூப் 2ஏன்னு. ஆனா கண்டிப்பா எங்க ஒரு இடம் இருக்கு. இன்டர்வியூ இல்லாத எக்ஸாமும் இருக்குல்ல. அது எக்ஸாம் ம், மட்டும் கிளியர் பண்ணா போதும். அதெல்லாம் போலாம்ல. அதுவும் Still மல்டிபிள் I'm not அட்டம்ஸ் கூட ஒரு பாயிண்ட்ல கிளியர் பண்ண முடியாத நான் இன்டர்வியூவை. still I'm not putting a fucking needle in my eye. கம்முனுங்க. அடுத்த கொஸ்டின். ஆமா அடுத்த இது கேள்வி வந்து நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். சொல்லுங்க. சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. இது நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மனப்பாடம் பண்றதுக்கா? மனப்பாடம் பண்ணிட்டு சொல்ல கரெக்டா இருக்கும். அப்படி இருந்தா கூட மறந்துடலாம். கேள்வி கொஞ்சம் மாத்தி கேட்டா மறந்துடுவேன். மனப்பாடம் பண்ணி என்ன என்ன ஐயா பயன்? அப்படி சொல்லாதீங்க. நம்ம சிஎம் ஒரு மாண்புமிகு 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 முதலமைச்சர் அவர் இதை கட் பண்ணி தூக்கணும். ஏன்? ஐயோ, ஆனா பாரேன் இந்த டைம் அந்த காலச்சக்கரம் வந்து ஆமா. அப்படின்றது இல்ல. இவரு பயந்துட்டு இருந்தாருயா. நான் ஸ்டாலின் அப்படிலாம் பேசுறேன். ஐ மீன் இனிமே ஸ்டாலினை நான் ஃப்ரீயா பேசலாம், என்ன வேணா அடிக்கலாம். இப்ப எனக்கு பாரேன், இப்ப விஜய ஃப்ரீயா என்னால அடிக்க முடியாது. ஆமா. ஐயா நான் இது கேட்கணும்னு நினைச்சேன். நான் போடுற ஸ்டோரி என்ன அவ்வளவு ட்ரிகரிங்காவா இருக்கு டிவி கேட்கறனுங்களுக்கு. நான் அது எனக்கு ஒரு மாதிரி ஆ இல்ல ஒரு உண்மையிலே வந்தான்யா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானே ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து. நீ என்ன அதுவா இதுவான்னு கேட்கிறேன். யாரா நீ எனக்கு நானே எதுவும் பேசல பெருசா லைக் அப்படிங்களா? ஓகேங்க ஓகேங்க அப்படின்னு வந்துட்டேன். ஐயா நான் இக்னோர் பண்ணிட்டு போங்களே. ஆ? எதுக்கு சண்டை போடுறீங்க? இல்லையா இக்னோர் லைக் பண்ணிட்டு சண்டை போங்களே. போடல. அவனுக்கு ரிப்ளே பண்ணாம இருந்தேன். பட் சாட்ல வந்துட்டு நீ என்ன பெரிய இதுவா அதுவா ஜாங்கோ அவங்கள்ட்ட காட்டினேன்ல சாட்ட. ஆமா. நான் ஏதாவது சூர்யாட்ட காட்டினேன். நான் ஏதாவது இடத்துல நான் ஏதாவது வார்த்தை விட்டேனா? நான் பாட்டுக்கு டீசென்ட்டா பேசிட்டு இருந்தேன். கெட்ட வார்த்தை எதுவுமே லூசு கூதியா ஒரு இன்செக்யூர்ட் அணிலையா அவனை விடுங்க இல்ல. அவனை. என்னென்னமோ பேசுறான்யா. லைக் எனக்கு அப்படியே யாரா நீ? ஆனா நான் அனுப்புற ரீல இப்ப வரைக்கும் பார்க்கல. ஆனா என் ஸ்டோரிய மட்டும் ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் நிறைய வருவாங்க. அதெல்லாம் பெருசா கண்டுக்காது. லெஃப்ட்ல தட்டி விட்டுரு. அதனால தான் நான் 2 நாள்ல விஜய் அடிச்சுட்டு வேற ஏதாவது கன்டென்ட் போயிருப்பேன். இப்ப டெய்லி ஒரு விஜய் அகைன்ஸ்டா ஒரு ஸ்டோரி போடணும்னு எனக்கு ஆர்வம் வந்ததே அவனால தான்யா. இல்லையா வேலையில உட்கார்ந்து இருக்கும்போது என்னென்னமோ கேட்கறானுங்களா எனக்கு அப்படியே அங்க இங்க காட்டுற கோத்த நான் அங்க ஏதாவது இது பண்ணிடுவேன்னு பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஜாலியா தான் இருந்துச்சு. அப்ப அதான் அந்த மாதிரி உனக்கு ஆஃப்லைன் லைஃப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அதை ஓப்பனே பண்ணாத. அனுபவத்துல சொல்றேன். புரியுது. ஆன்லைன் லைஃப் வந்து உன் ஆஃப்லைன் வாழ்க்கைய டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்க.
நான் அதுக்கு ஆனா இது கேட்கணும்னு நினைச்சேன் ஒப்பீனியன். இது நான் போடுற ஸ்டோரிலாம் நான் ரொம்ப இதாவா இருக்கு. லைக் ஓவராவா அப்படிலாம் பேசுறேன். இல்லைங்கய்யா. நார்மலா இருக்கு. நீ ஏன் ஓவர் திங்க் பண்ற? என்னை விட மோசமா இருக்க நீ. ஐயா ஜோடி அவன் வந்து அக்கௌண்ட் உனக்கு யாரும் பிளாக் பண்ணல. நான் என்னென்ன ஸ்டோரி போட்டேன் அதுவே அதுதாங்க ஷூரி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்க ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து அந்த டாப் 20 லிஸ்ட்ல வரலையே. இதை நினைச்சு என்ன ஃபீல் பண்றீங்க? ஐயா இருங்க, இப்பதான் மீடியால கை வச்சிருக்காங்க, பிளாக் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாலின் கிட்ட வாங்கணும் பிளாக். என்ன எவ்வளவு நாள் இருக்கு? இந்த புகழேந்தி ஐயா நல்லவர், அவர்லாம் பிளாக்லாம் பண்ண மாட்டார். இந்த அல்லு சில்லுங்க தான் பிளாக் பண்ணும். முதல்ல இந்த பேரை யூஸ் பண்ண எடுத்துங்க. ஆமா, அது என்ன சர்க்காஸ்டிக்கா சொல்றாங்களா இல்ல உண்மையா மீன் பண்றாங்களா புகழேந்தியான்னு? அந்த அர்ஜுன் வந்து முதல்வன் படம் அர்ஜுன் வந்து அதுல புகழேந்தி இல்ல, ஆமா, அத வந்து பெட் நேம் மாதிரி கூப்பிடுவோம். யாருக்கு? ஸ்டாலின். முன்னாள். ஓகே 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 அதுதான். ஓகே, சூப்பர்யா. அடுத்த கொஸ்டின் கேக்குறீங்களா இல்ல எப்படி? ஐயா நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர் இவர்னே மீன் பண்ணுங்க, ஏதாவது பிரச்சனை ஆக போகுது. ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்குமே அவர் முதல்வர் தானே, என்ன பண்றது? திட்டவே முடியாதான்னு எரிச்சலா ஃபேக் ஐடிலாம் கிரியேட் பண்ணிட்டு வந்து இங்க வந்து கத்திட்டு இருக்கானுங்க. அதான் எரிச்சலா இருக்கு. ஏன்டா டேய் எங்கெங்கயோ ஆள் இருக்கு, அங்க போய் கத்துக்கணும் நேரமா இருந்துச்சு. சரியா வேற கேக்குறீங்களா இல்ல ஐயா, எப்படி? இப்ப வந்து இந்த கொஸ்டின் பாருங்கய்யா. ம். you are now the leader of a prosperous country. சரி. Okay, but all the other countries of the world close their borders to you and do not interact with you. பேச மாட்டானுங்க. நீ மட்டும் தனியா இருக்க. எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. அதான் கிம்ஜாம் இவங்க மாதிரி இருக்கணும். இருக்காங்க. காரணம் அங்கேயே எல்லாம் தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம். சீமான் அண்ணா மாதிரி. சீமான் மாதிரி பேசு. ஆமா, தப்பு இல்லையா? எல்லாமே ப்ராஸ்பரஸ் கண்ட்ரின்றீங்க. அப்போ எல்லாமே அங்கேயே இருக்கும். அப்போ நெய்பரிங் கண்ட்ரி கான்டாக்ட் இல்லனா போகுது, மயிரே போச்சு. ஐயா எப்பவுமே ஐயா இங்க ப்ராஸ்பரஸ் கண்ட்ரியா இருந்தாலும் சரி, நாசமா போன கண்ட்ரியா இருந்தாலும் சரி, எப்பவுமே நேபரிங் அண்ட் பார்டரிங் கண்ட்ரியோட பிரச்சனையா தான் இருக்கும் எல்லா கண்ட்ரியுமே. அது ஒரு டிஃபால்ட்டான ஒரு மேட்டர். ஸோ அதனால பெரிய விஷயம் இல்லை, விட்டுருங்க. இந்த இனிமேல் நாங்க பாலிடிக்ஸ் கம்மி பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். சொல்லியே ஆமா, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியாது. அவங்க பார்த்துட்டு அப்புறம் நம்ம பேசலாம்னு இருக்கிறோம். இதுலயே நாங்க பாலிடிக்ஸ் நிறைய பேசிருக்கோம். அதை மொத்தமா கட் பண்ணிருப்போம் உங்களுக்கு எபிசோட் வரலன்னா. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எபிசோட் கட் பண்ணிருப்போம். எபிசோட் வரலன்னா எங்களை கட் பண்ணிருப்பாங்க. வேலை சொல்லலாம். எபிசோட் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்க. இல்லையா, நான் தான் ஃபர்ஸ்ட் மாட்டுவேன். ஓவரா அடிச்சு வச்சிருக்கேன் அண்ணாவை. மாட்டினா நான் தான் மாட்டேன் போல இருக்கு. சரி விடுங்க பாத்துக்கலாம். நீங்க மாட்டீங்கன்னா ஜாங்கோ அவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நம்மள காப்பாத்துவாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல அவர்தான் மொத வேலையா ஈட்டுன்னு போங்க ஷூரி அப்படின்னு சொல்லுவாரு. அது தொல்லை தாங்க போங்க இன்னும் போங்க ஷூரி அப்படின்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் ஸ்பாட்டிஃபைல எங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். வணக்கம், நன்றி. பண்றீங்களா? நன்றி. வணக்கம், நன்றி, வணக்கம், பாய்.